நம்ம ஜெபம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுமா பாஸ்டர்? ஸ்டார்ட் பண்ணிருங்க. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் நான் உங்களுக்கு ஹோஸ்ட்டாக இது பண்ணுறேன். ஆ நீங்கள் அதை வரவங்கள நீங்கள் பண்ணீங்க, அது எப்படி வந்துடலையே. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். பாஸ்டர் நீங்கள் ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணுறீங்களா? ம் ஸ்டார்டிங் ஜெபம் பண்ணுறீங்களா? ஜெபம்ட்டா? ஆ ஜெபம். அன்பின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமது கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய அந்த வேதத்தை குறித்து இன்னும் ஆழமாய் படிப்பதற்குரியதான வேதாம கல்லூரியிலே ஆண்டவரே, மாணவர்கள் இணையத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுடைய பாடத்திட்டத்தின் காரியத்தை விளக்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் காரியங்களை நடத்தவும் நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதில் ரிஜிஸ்டர் பண்ண எல்லா மாணவர்களும் வந்து இணைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பாடத்திட்டத்தின் முறைமைகள் காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லவும் ஆண்டவரை விளக்கவும் எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் நீர் தரும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய வல்லமை தாங்கட்டும், கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த முழு நேரத்தையும் நீர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்நாங்கள் ப்ரோக்ராமை ஆசீர்வதித்து தந்ததான தேவனுடைய வல்லமை ஆண்டவரே இந்த ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து நீரே வழி நடத்தும். துதிக நம்மை இல்லாமல் கேர் எடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஓகே பாஸ்டர். ஹலோ, ஹலோ, ஹலோ. எஸ் பாஸ்டர். பிரைஸ் தி பாஸ்டர், லார்ட். பிரைஸ் லார்ட். கேரியா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரேங்கிற பாடலை நாம் சேர்ந்து, உங்கள் மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். உங்களுடைய வீடியோ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ஏன்னா அது முறை. அதனால் தயவுசெய்து உங்களுடைய வீடியோக்களை நீங்கள் ஆன் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். எல்லார் கரங்களை உயர்த்தி ஆஹா அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபைகள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. ஆஹா அல்லேலூயா, 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 ஆமென். தேவனை நாங்கள் போய் உயர்த்துகிறோம். நீர் எத்தனை நல்லவரப்பா, நீர் எங்களுக்கு போதுமானவர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளை நாங்கள் போய் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நீர் செய்த உபகாரங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஈடாய் என்னத்தை நாங்கள் செலுத்துவோம் ஆண்டவரே. எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு மாறாதவரே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, வானம் பூமியும் ஒளிந்து போனாலே என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போதல் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல கலந்து கொண்ட முடிய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை தடைகளை நீக்கி எப்படி ஆகிலிருந்து இணையும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே உம்மை ஆராதிக்கிறோம் தேவனே. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா. உம்மை தேடுகிற உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. இத்தனை சமீபமாய் பெற்ற ஜனங்கள் நாங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மிலரை சேர்ந்து ஒரு விசை இந்த ஹல்லேலூயாங்கிற பல்லவி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை பலிபீடத்திலே ஜீவ பலியாய் அர்ப்பணித்து செபிக்கிறோம். இந்த நேரம் தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய மாறாத பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. வந்திருக்கிற தேவதாசர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள்
ஆண்டவரே, வர இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்து வருவீராக. கர்த்தர் தம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த நேரம் தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய மாறாத பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் சகோதரர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மிஷ்கான் ஆன்லைன் வேதாகம கல்லூரியிலே நீங்கள் இணைந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இது நீங்கள் தற்செயலாக இதில் இணையவில்லை. ஒரு சிலரை நான் நேரடியாக ஃபோன் கால் செய்து இந்த கல்லூரியை பற்றி அறிமுகப்படுத்தி நீங்கள் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது அவர்கள் சிந்தனை யோசிக்காமலே நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி உற்சாகமாக இந்த கல்லூரியிலே சேர்ந்த தேவ பிள்ளைகள் ஒருவருக்கு நன்றியை மனதார தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆன்லைன் வேதாகம கல்லூரி ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு வேதாகம கல்லூரியாக இதை நாம் முன்னெடுத்து செல்வதற்கு அனைத்து முயற்சிகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு வேண்டிய சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணி கொண்டு இருக்கிறார். அதுதான் இது பெரிய விஷயம். ஏன்னால் திட்டம் கர்த்தர் கொடுத்தது. இந்த மிஷ்கான் என்கிற பெயரும் கர்த்தர் கொடுத்தது. நாம் ஏதோ பெயர்களை தேடி நாம் அது வைக்கலை. ஏறக்குறைய 3 மாத காலமாக ஆண்டவரே, இந்த வேதாகம கல்லூரிக்கு இது தொடங்கிறது உமக்கு சித்தமானால் நீங்கள் இதுக்கு ஒரு பெயர் எனக்கு தாங்க அப்படின்ற கேட்டுக்கொண்டு ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஆனால் ஏற்ற வேளையில் வரும் பொழுது திடீரென்று, அதாவது எங்களிடத்தில் சில காரியங்களை ஆண்டவர் நாங்கள் குழுவாய் சேர்ந்து இந்த காரியங்களை செயல்பட ஆரம்பித்தோம். பிற்பாடு அதில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் நிமித்தம் ஆண்டவர் என்னோட இடைப்பட்ட ஒரு எதிர்பார்த்த ஒரு காரியத்தை அதை நான் விடாப்படியாக பிடித்து கொண்டிருந்ததை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். ஆனால் அதை இணங்க பண்ணி அதை நான் கர்த்தருடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி அர்ப்பணித்த பொழுது அடுத்த 2 நாட்களிலே கர்த்தர் எனக்கு இந்த மிஷ்கான்ங்கிற பெயரை கொடுத்தார். அந்த மிஷ்கான் என்றால் தேவனுடைய பிரசன்னம் தங்கி இருக்கிற ஒரு இடம். அது பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்திலே தேவ மகிமை தங்கியிருந்தது என்று நம்ம வாசிக்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவன பொழுது தேவ மகிமை அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கியிருந்தது. அதற்கு பெயர் மிஷ்கான். ஸோ கர்த்தருடைய பிரசன்னம் தங்கி இருக்கிற அந்த இடத்திற்கு பேர் மிஷ்கான், அதர்வைஸ் டேபர்நாக்கிள். அந்த மிஷ்கான்கிற எபிரேய பதம். இதை நம்முடைய ஊழியக்காரர்கள், கனத்துக்குரிய போதகர்கள் மிஷ்கான் அதை பற்றி நாங்கள் நம்முடைய இனாகரல் ப்ரோக்ராமில் உங்களுக்கு அதை விரிவாக சொன்னார்கள். ஆகவே இது ஒரு பெரிய தேவ சித்தத்தோடு நாம் இதை தொடங்கி இருக்கிறோம். இதில் நீங்கள் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தற்செயலாக வரவில்லை என்பது மாத்திரம் உண்மை. அது கர்த்தரால் நேரிட்ட ஒரு காரியம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்பட்டு இந்த கல்லூரியிலே நீங்கள் சேர்ந்து பயணம் செய்ய வேண்டும். அடுத்த 3 ஆண்டுகள். சிலர் டிப்ளமோ ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, அது 2 ஆண்டு படிப்பு. நீங்கள் இந்த 3 ஆண்டுகளும் கர்த்தருக்கு முன்பாக அவரோடு சேர்ந்து இணைந்து இந்த மிஷ்கான் ஆன்லைன் வேதாகம கல்லூரியில் பயணம் செய்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்த நினைத்த திட்டங்களை நீங்கள் செய்து முடிக்க வல்லவர்கள் நிறுத்தும்படி ஒரு பட்டறை தளமாக, ஒரு பயிற்சி தளமாக இந்த வேதாகம கல்லூரியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பது 100க்கு 100 அது நிச்சயம். அதை நான் ஆணித்தரமாக நம்புவேன். என்னெல்லாம் இதில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கர்த்தருடைய ஆவியான நடத்தலை நான் ரொம்ப தத்துருவமாக, அதாவது என்னுடைய உணர்வுபூர்வமாக நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். ஸோ இது தெய்வ சித்தம். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் என்றைக்கும் நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அவங்க சந்ததி உருவாகிறதுக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னால், உன் சந்ததி அந்நிய தேசத்திலே 400 வருஷம் அடிமையாக இருப்பார்கள் என்று சொல்லி சந்ததி பிறகுக்கு முன்னாடியே அந்த ஜனத்தை பற்றி உள்ள ஃப்ரேம் அப்படி ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னார். பிற்பாடு இந்த ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் எகிப்தில் இருந்த பொழுது அந்த ஜனத்தை விடுவித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்த்தார். அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் மட்டும் இஸ்ரவேல்ங்கிற தேசம்
நம் கண்முன்னே இருக்கிறது. அந்த தேசத்தை குறித்து கர்த்தர் பக்தி வைராக்கியமாக இருக்கிறார் என்பது இன்றைக்கு வரைக்கும் உண்மை. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆகவே ஆபிரகாமின் மூலமாக உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்ல அந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சகராக பிறந்து நம் உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொண்டபடினாலே, அவருக்கு ஊழியம் செய்ய நம்ம அர்ப்பணித்தபடினாலே, நாம் எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் கர்த்தர் நம்மை மாற்றினார். ஆனபடினாலே இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அனைத்து வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களும் நமக்கும் உரியது. இன்றைக்கு நம்முடைய தேவ பிள்ளைகள் நிறைய பேர் நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க. கர்த்தர் ஞானத்தை அருளுகிறார். படிப்பே வராதவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்து கல்விமான்களை ஆக்குகிறார். பேதையை ஞானியாக்குகிற கர்த்தர் இன்றைக்கு தத்துவம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது பிரியமானவர்களே. ஸோ இந்த வேதாகம கல்லூரியானது தொடங்கப்பட்டதன் நோக்கம், உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை எடுத்து பிரசையுங்கள் என்று சொன்ன அந்த கர்த்தருடைய அந்த வாக்கு தத்தத்தை நாம் நிறைவேற்ற ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார், அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அதுதான் உண்மை. ஆயத்தம் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன்ங்கிறதுக்கு ஆண்டு ஒரு டைம் எல்லாத்தையும் வச்சிருக்கிற ஒரு காரியத்தை எடுத்த உடனே ஃபீல்டில் கொண்டு ஆண்டு விடுறதில்லை. ஒரு ஆயத்தம் பண்ணி திட்டமும் தீர்மானம் பண்ணி அது கரெக்டாக அது உருவெற்பு பிற்பாடு தான் வெளியே கொண்டு வராங்க. எப்படி ஒரு காரை ஃபேக்ட்ரியில் அது தயாரிக்கும் பொழுது பாட்டாக தயாரித்து அது முழுமை பெற்று வரும் பொழுது அதுக்கு டெஸ்டிங்லாம் வச்சு முழுமை பெற்று வந்தால் கூட அதுக்கப்புறம் ஒரு டெஸ்டிங் இருக்குது. ஆக்சிடெண்ட்டில் போய் அந்த ஸ்பீடில் போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போய் ஒரு லிமிட் பண்ணிக்கிறாங்க. 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அந்த கார் எப்படி இம்பேக்ட் ஆகுது, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் இம்பேக்ட் ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்பீட் கிலோமீட்டரை வச்சு அந்த ஃபயர் டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க. ஒரு சாதாரண ஒரு காருக்கு இவ்வளோ தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு அந்த டெஸ்ட்டு பண்ணுற நாம் நம்முடைய வாழ்க்கை பரலோராஜ்யத்திற்கு அநேக ஜனங்களை கூட்டி சேர்க்கிற மிகப்பெரிய ஒரு அறுவடை பணியில் நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதுதான் உண்மை. அப்போ அந்த பணியை அந்த பரலோக வேலையை செய்கிறதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் அநேக பாதைகள் வழியாக அந்த டெஸ்டிங் வழியாக கடந்து போக வேண்டியது நிச்சயம். இப்போ இந்த உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு புதிய அத்தியாயம். இந்த ஆன்லைன் வேதாகம கல்லூரியில் நீங்கள் இணைந்தது ஒரு புதிய அத்தியாயம். கர்த்தர் ஊழியத்தில் உங்களை பயன்படுத்த போவதற்கு ஒரு பயிற்சி பட்டறையாக இந்த கல்லூரியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இதில் அமைக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் அத்தனை பாடத்திட்டங்களும் உங்கள் ஊழிய வாழ்க்கையில் உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு காரியமாக இருக்கும். சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்த மத்திய எழுதின சுவிசேஷம் சொல்லப்பட்ட அந்த 28ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தமானது நம்மில் நிறைவேறுகிற ஒரு காலமாக இருக்கிறது. நிருபங்களில் சொல்லப்பட்ட விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் யாவன, அது இந்த காலங்களில் கடைசி காலங்களில் நம்ம இருக்கிறோம், நம் மூலமாக நடக்கணும். ஸோ நம்ம சத்தியத்தை சுவிசேஷத்தை ஒரு ஆளுக்கு சொல்லும் பொழுது அதை பகுத்து அவங்க விளங்கி கொள்ளும்படியாக ஏதுவாக அதை பிட்டு பகுத்து போதிக்கிற அந்த ஒரு போதிக்கிற வரம் நமக்கு வேணும். அதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். இது ஏதோ நம்முடைய அறிவை வளைப்பதற்கு அறிவை பெருக்குவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதற்கும் கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் வல்லமையோடு இதுவரைக்கும் நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இனி செய்கிறத காட்டிலும் இந்த ஆன்லைன் கல்லூரி நீங்கள் படித்து இந்த காரியங்களை கிரகித்து வாங்கிக்கிட்டு உள்வாங்கி கொண்டு அதற்கப்புறம் நீங்கள் செயல்படுகிற காரியம் பிரமிப்பாக இருக்கும் பிரியமானவர்களே. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கு தான் நம்ம இந்த காலேஜில் ஜாயின் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். நான் இதை அனுபவித்தனால உணவுப்புறமாக நான் அனுபவித்தனால நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். நான் என்னுடைய கல்லூரியில் வேலை பார்த்த அந்த பேராசிரியர் பதவி ராஜினாமா செய்துவிட்டு ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைத்த பொழுது ஒப்பு கொடுத்து முழு நேரம் ஒழித்து வந்த பிற்பாடு நான் செய்த முதல் காரியம் வேதாகம கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணது தான். நம்ம பைபிளை சரியாக படிக்காமல் நம்ம ஊழியத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு 3 ஆண்டுகள் தேவசுமத்தில் காத்திருந்து அந்த 3 ஆண்டுகள் அந்த வேதாகம கல்லூரியில் படித்து அதை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நான் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டேன் என்று சொல்வதற்கு இல்லை, நான் கற்றுக்கொண்டது கொஞ்சம் தான். இன்னும் கற்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. நாம் எல்லோரும் சேர்ந்து தான் கற்க போகிறோம். நமக்கு நல்ல திறமை உகுந்த பேராசிரியர்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அனுபவம் உள்ள நல்ல பேராசிரியர்கள். அவங்க ஏற்கனவே பல ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் வேதாகம கல்லூரியிலே பாடம் எடுத்தவர்கள். அவங்க இந்த இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போதே நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ராஸ்பெக்டஸ் அனுப்பி வச்சுருக்கிறோம். அந்த ப்ராஸ்பெக்டஸில் கம்ப்ளீட்டாக எல்லாருடைய
ஆசிரியருடைய தரங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் வாசி பார்த்துருப்பீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். வாசிக்காதவர்கள் நீங்கள் தயவுசெய்து அதை பிரிண்ட் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தமால் கூடிய விரைவில் உங்கள் எல்லாருக்கும் அந்த ப்ராஸ்பெக்டஸ் பிரிண்ட் பண்ணி ஒரு ஹார்ட் காப்பியாக உங்களுக்கு வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். உங்களுடைய எல்லாரும் முகவரியும் எங்கிட்ட இருக்கும், சரியாக இருக்கிறது. அந்த நீங்கள் கொடுத்த முகவரி சரியாக இருக்குமானா கட்டாயம் உங்களுக்கு வந்து கையில் கிடைக்கும். சீக்கிரத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் நிறைய நேரம் எடுக்க விரும்பலை. மீத நேரத்தில் இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், எப்படி அதை பங்கு பெறணும், என்ன முறைகளோடு பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி நம்ம மத்தியில் இருக்கிற நம்முடைய மதிப்புக்குரிய கர்த்தருடைய தாசர் பாஸ்டர் மோகன்ராஜ், ரெவரண்ட் மோகன்ராஜ், அவர் தான் அந்த கல்லூரியில் உள்ள அனைத்து காரியங்களையும் நிர்வாகித்து இந்த சிலபஸ் செட்டிங்ஸில் முதற்கொண்டு எல்லா காரியங்களையும் நம்ம கூட இருந்து அவர் ட்ராவல் பண்ணி இந்த காரியங்கள்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அனைத்து அந்த ஒரு இறையியல் கல்லூரியிலே அவர்கள் கற்றுக்கொண்ட அனைத்து காரியங்களையும் அவர் இங்கே வந்து இப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கல்லூரியில் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதை அவங்க அவங்களே அறியாமல் கர்த்தர் வந்து இந்த காரியங்களை செய்ய சொல்லி அவங்கள பணித்து ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். இது அவர் நினச்சி கூட அப்படி வந்திருக்க முடியாது. இது கர்த்தருடைய செயல் என்பது 100% உண்மை. அதனால் தேவ பிள்ளைங்களுக்கு எடுத்து நீங்கள் இதில் இணைந்த அத்தனை பேரும் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஓவர் டு பாஸ்டர் மோகன்ராஜ். நான் பேசுற கேக்கா? ஹலோ, தேங்க்யூ. கேக்குதுல்ல? ஓகே, தேங்க்யூ. வேதாகமத்தை கையில் வைத்திருக்கிறா? வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் பைபிளை எடுத்துக்கோங்க. சங்கீதம் 150 எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 150 வாசித்து நாம் என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று விரும்புகிறேன். சங்கீதம் 150 எடுத்துக்கோங்க. நீங்க மைக்கு ஆன் பண்ண வேண்டாம், என்னோட சேர்ந்து வாசிங்கள். 150ஆம் சங்கீதம். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடு சுரமண்டலத்தோடு அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்கோளோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கத்தரை துதிப்பதாக. நமக்கு கத்தர் சுவாசம் கொடுத்திருக்கப்பட்ட எல்லா கரங்களை உயர்த்தி கத்தரை ஒரு சோதரம் பண்ணும். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம்ல இணைந்திருக்கிறதான இந்த கல்லூரியில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நமக்கு அட்டண்டன்ஸ் வந்து மொத்தம் 27 டீச்சர்ஸோட சேர்த்து இப்போ 3 நாங்கள் 2 பேரும் இன்னொரு டீச்சர்ஸோட சேர்த்து 30 எண்ணிக்கை வந்திருக்கணும். நமக்கு வந்து 15 பேர். இப்போது நாம் இதில் பாதிக்கு பாதி 50% வந்திருக்கு. கத்தருக்கு மகிமை உண்டாதாக. கொஞ்சம் ஏர்லியராக சொல்லியிருந்தா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. கத்தருக்கு சித்தமானால் இந்த ரெக்கார்டிங்கை கல்லூரி நிர்வாகம் உங்களுக்கு இதில் அட்டன் பண்ணாதவங்களுக்கு அனுப்பி வச்சு அவர்களையும் கேட்க செய்ய நாங்கள் முயற்சிகள் எடுப்போம். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த கல்லூரியில் இணைஞ்சிருக்கீங்க. இந்த 3 வருஷ படிப்பை நீங்கள் ஒரு நீண்ட ஒரு காரியமாக நீங்கள் யோசிக்கக்கூடாது. 3 வருஷமா அப்படின்னு சொல்லி. நான் இந்த வேதாம கல்லூரியில் மாத்திரம் சுமார் 8 ஆண்டுகள் உட்கார்ந்து படிக்க கத்தர் உதவி செய்தார். இன்னும் வேதாம கல்லூரி டீச்சிங்கில் இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். மாணவர்களுக்கு டீச் பண்ணும்போது படித்து கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது இந்த ஆன்லைன் வேதாம கல்லூரியில் டீச் பண்ணுவதற்கும் இந்த கரிக்குலங்களை ஆயத்தம் பண்ணுவதற்கும் கத்தர் கிருபை செய்திருக்கிறார். கத்தருக்கே மகிமை உண்டாவதாக. அந்த 8 வருடம் உட்கார்ந்து படித்ததனுடைய காரியங்கள் தான் இன்னைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் டிசைன் பண்ணுவதற்கு என்னென்ன இருக்கணும், என்னென்ன செயல்பட வேண்டும் என்பதை செயல்படுத்துவதற்கு கத்தர் உதவி செய்திருக்கிறார். கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த கல்லூரியிலே டீச் பண்ணுவதற்கும் இந்த காரியங்களை செயல்படுத்துவதற்கு என்னை அனுமதித்ததான டாக்டர் டேவிட் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த நாளிலும் இணைந்த ஒவ்வொருவருக்கும் இதை நாங்கள் அனுப்பின காரியத்தை மதித்து எங்களோடு இந்த ஆன்லைனில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கிறோம். உங்களுக்கு ஒரு கையேடு பிடிஎஃப் அனுப்பியிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த 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 காரியம் உங்களுக்கு நான் இது போட்டிருக்கனால உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு டாக்டர் டேவிட் அவங்க அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அனுப்பின அந்த இதுல இருந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்தேன். எனவே உங்க கையில வச்சிருப்பீங்க, பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல நிர்வாக குழு என்று சொல்லி இருக்கும். அடுத்து அடுத்ததான பேஜ்ல நாம் விசுவாசிப்போம். இந்த கல்லூரி என்ன விசுவாசிக்கிறது என்கிறதான ஒரு 12 உபதேச காரியங்கள் இருக்கும். 12 உபதேச காரியங்கள் இருக்கும். அடுத்து இந்த கல்லூரியினுடைய நோக்கம் என்னன்னா, மாணவர்கள் வேதத்தை ஆழ்ந்து அறிந்து கொள்வதற்கும், நற்போதத்தில் தேறினவர்களாக இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல சேவகனாக நிலைநிறுத்துறது தான் எங்களுடைய இந்த கல்லூரியினுடைய நோக்கம். இது எப்படி நடத்தப்படுதுன்னா, இணையதள வகுப்புகள் மூலமாக மாணவருடைய இருப்பிடத்துக்கு சென்று அ வேதங்களுடைய ஆழங்களை கற்றுக் கொடுப்பது இந்த கல்லூரியினுடைய நோக்கம், குறிக்கோள். இதை அடைவதற்கு நாங்கள் அ முழு முயற்சி எடுக்கிறோம். அ அடுத்து அதில அப்ஜெக்டிவ்ஸ் தமிழ்லயும் அ தமிழ்ல போட்டிருக்கிறது, இங்கிலீஷ்லயும் அப்ஜெக்டிவ்ல அதில போட்டிருக்கிறோம். இதனுடைய அங்கீகாரம் நாட்டா, நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தியாலஜிக்கல் அக்ரிடேஷன். அ அதில நாங்க அக்ரிடேஷன் காரியங்களை அ முயற்சி பண்ணி அதை வாங்கியிருக்கிறோம். கர்த்தர் அதில இணைக்கப்பட்டு உள்ளது இந்த கல்லூரி. அடுத்து நிர்வாக அமைப்பு என்று பார்க்கும்போது, நிறுவனர், இயக்குனர், முதல்வர், ஒருங்கிணைப்பாளர்கள், அடுத்து ஆசிரியர்கள். இந்த செட்டப்ல இந்த கல்லூரியினுடைய அந்த நிர்வாக அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. பாடத்திட்டத்தை ஒருங்கிணைப்பாளர், முதல்வர், நிறுவனர் இவர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் இந்த பாடத்திட்டத்தை டிசைன் பண்ணுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அடுத்து அதுல நீங்க ப்ராஸ்பெக்டஸ்ல பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் டீச் பண்றாங்க, அவங்களுடைய ஆ அம் அ அவர்களை பற்றியதான சில குறிப்புகள் ஆ அ இருக்கும். அ அது ஒரு 10வது பக்கம் வரைக்கும், நீங்க உங்களுக்கு கொடுத்த அந்த கையேட்டுல 10வது பக்கம் வரைக்கும் அந்த காரியங்கள் இருக்கும். நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா, இப்ப என்னோட இணையலாம். இணைஞ்சு இத பார்க்கலாம். இல்லன்னா, நான் சொல்றத கேட்டுக்கோங்க. நீங்க அதுக்கப்புறம் நாள கழிச்சுக்குள்ள அத பிரிண்ட் அவுட் எடுத்து, அத ஒரு தடவ அ கோ த்ரூ பண்ணிருங்க. இதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா, ஃபோன் பண்ணி அலுவலகத்தை ஃபோன் பண்ணி நீங்க காரியங்களை நீங்க கேட்டுக்கலாம். அ முதுகலை எம்டியூ 3 வருஷம். ஆ பேச்சலர் 3 வருஷம். டிப்ளமோ 2 வருஷம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான கட்டணம் எம்டியூக்கு பெர் சப்ஜெக்ட் ரூ. 1000. அடுத்து பேச்சலர் பிடிஹெச்க்கு 750, டிப்ளமோவுக்கு 500 என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பாடத்திட்டத்தினுடைய விளக்கம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அ அதில அ எத்தன டிபார்ட்மெண்ட்னா, அ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிப்ளிக்கல் ஸ்டடீஸ்ல அ வேதாமத்தை குறித்ததான பாட காரியங்கள் அதில வரும். அடுத்து 2வது டிபார்ட்மெண்ட் தியாலஜி, இறையியல் அ அண்ட் எத்திக்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிப்ளிக்கல் ஸ்டடீஸ்ல 16 பாடங்கள். டிபார்ட்மெண்ட் ஆஃப் தியாலஜி அண்ட் எத்திக்ஸ்ல 6 பாடங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ்டரி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்றதான காரியத்திலே 2 பாடங்கள் இது போடப்பட்டிருக்கு. தேவைப்பட்டால் இன்னொரு இன்னும் 1ஓ 2ஓ தேவைப்படும் பொழுது நாங்கள் அதிலே கூட்டிக் கொள்வோம். அடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரிலிஜியன் அண்ட் சொசைட்டில ஒரு 4 பாடங்கள். டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரில ஒரு 9 பாடங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. அடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜெனரல் ஸ்டடீஸ்ல 6 பாடங்கள் போடப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்திட்டங்கள் அனைத்தும் இப்பொழுது உள்ள சூழ்நிலைக்கு ஏத்த மாரி போட்டிருக்கிறோம். அக்ரிடேஷன் கமிட்டி இன்னும் கிரெடிட் ஹவர்ஸ் எதையாவது கூட்டச் சொன்னா, அதுக்கேற்ற மாரி சில அ சில சேஞ்சஸ் மாத்திரம் இருக்கும். மேஜர் சேஞ்சஸ் இருக்காது. அ எல்லாத்தையும் அதற்கேற்ற மாரி இத செட் பண்ண கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அடுத்து இந்த பாடத்திட்டத்தினுடைய அறிமுகங்கள், ஒவ்வொரு பாடமும் என்ன, பஞ்சாங்கம்னா என்ன, என்ன அதில கற்றுக் கொடுக்க போகிறோம்.
சரித்திர ஆகமம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடத்திட்டத்தினுடைய அறிமுகம் 15வது பக்கத்துல இருந்து உங்களுக்கு எத்தனாவது பக்கம் கடைசி வரைக்கும் அது வரும். நிறைய அந்த ஒவ்வொரு பாடத்திட்டங்களும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். ஆ எல்லா பாடத்துக்கும் அங்க இப்ப எழுதியிருக்கிறோம்னு சொல்ல முடியாது. முக்கியமான சில பாடங்களுக்கு எழுதியிருக்கிறோம். 1, 2 அதுல விடுபட்டிருக்கலாம். அதை வரும் நாட்கள்ல அத உள்ள ப்ராஸ்பெக்டஸ்ல அத சேர்த்துக்கொள்ளும். மொத்தம் 36 பாடத்துக்கு அதுல எழுதியிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாத்து காரியத்துக்கும் அதிலே எழுதியிருக்கிறோம் என்று சொல்லி நம்புகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து அ 28வது பக்கம் வரைக்கும் அந்த கையேட்டுல உங்களுக்கு அது இருக்கும். ஏன்னா கையேட்ட பற்றி எக்ஸ்பிளைன் பண்றது இந்த கிளாஸ்ல மாத்திரம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ்லாம் ஆரம்பிச்ச பிறகு நீங்க அத ரெஃபர் பண்ணிக்கணும். தேவைக்கு தகுந்தாப்புல ரெஃபர் பண்ணிட்டு, அ எதுவும் சந்தேகம் இருந்தா எங்கள்ட்ட நீங்க கேட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இந்த கிளாஸ் வந்து எப்படி நடத்தப் போறோம்னா, ஆன்லைன்ல நடத்தப் போறோம். நான் சொல்றது கேட்கல? கேட்குன்னு சொல்றேங்க. ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ. ஆ மொபைல்ல Zoom ஆப் மூலமா தான் இத நம்ம ஆ இது பண்ண போறோம். இன்னைக்கு எப்படி நீங்க இணைஞ்சிருக்கீங்களோ, அதே மாரி உங்களுக்கு லிங்க் அனுப்புவாங்க. நீங்க இன்னைக்கு எப்படி அ அம் அ எப்படி அ லிங்க் அனுப்பி இதுல இணையறீங்களோ, இதே மெத்தட்ல தான் அ ஒவ்வொரு கிளாஸுக்கும் லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. எனவே நீங்க அ இணைஞ்சு இருக்கணும். அடுத்து வந்து அ இதே மாரி ஒரு ஹெட்ஃபோன் நீங்க வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நன்றாக இருக்கும். மைக் வச்சு நான் வச்சிருக்கேன் பாருங்க, மைக் வச்சு இந்த கிளாஸுக்காக இந்த கிளாஸு ஆன்லைன்லன்னு சொல்லி மொத நாள்ல டாக்டர் டேவிட் அவர்கள பார்த்து, "இப்படி ஒண்ணு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். காரியங்கள செய்ய போகிறோம். நீங்க டீச் பண்ணணும்." நான் அதில டீச் பண்றதுக்காக தான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் அவர்கள் தேவைக்கு க இந்த காரியங்கள கேட்டபொழுது, எனக்கு இருந்த கர்த்தர் எனக்கு கொடுத்ததான அறிவை அவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளவும், இந்த காலேஜ டிசைன் பண்ணவும் கர்த்தர் உதவி செய்தார். இத கேள்விப்பட்டோனே, எனக்கு இத பத்தி அதிக நாலேட்ஜ் இல்ல. என்ன மைக் வாங்கணும்னு சொல்லி. என் பையன கூட்டு போய் அதுக்குள்ள கடையில போய் அதற்கான நல்ல ஒரு மைக்க வாங்கி அப்பமே அத டெஸ்ட் பண்ணி வச்சதுனால, நான் இப்ப பேசுறது வந்து உங்களுக்கு கிளியரா கேட்கறதுக்கு உதவியா இருக்கு. ஸோ நீங்க இதே மாரி ஒரு மைக்கு வாங்கிட்டீங்கன்னா, நீங்க பேசும்போது, அ அதுக்கான கம்பெனி இருக்கு, என்ன காரியங்கள் இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த இது இதனுடைய ப்ராடக்ட் நம்பர் காரியங்கள கூட அ நாங்க சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். அ அல்லது உங்களுக்கு இதற்கான நாலேட்ஜ் இருக்குன்னா, நீங்க அந்த ஐடி பீப்பிளுக்கு இதற்கான நாலேட்ஜ் இருக்கும். ஆனா அவங்க அ அந்த புரோகிராம் எல்லாமே அவங்க Zoom ஆப்லயும் மற்ற அவங்க கம்பெனிக்குள்ள காரியத்த பண்றதுனால, இதுக்கும் விலை கூடுன மைக் வாங்கி அவங்க யூஸ் பண்றாங்க. பின்னாடி யார் பேசினாலும் சரி, யார் இது பண்ணாலும் நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த மைக் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அ அவங்க கம்பெனி காரியங்கள இது பண்றாங்க. எனவே அ ஆன்லைன்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம். ஆன்லைன் கிளாஸ் என்று நமக்கு தெரிஞ்சதுனால, அதற்கேற்ற ஒரு சின்ன செட்டப்ப நீங்க பண்ணி அதற்கான ஒரு செட்டப் பண்ணா நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இல்ல நான் இப்ப இருக்கிற செட்டப்லயே நான் பண்றேன்னா, அது உங்களுடைய விருப்பம். ஆனா நாங்க பேசுறத உங்களுக்கு கிளியரா கேட்கிற மாரி உள்ள செட்டப்ல நீங்க அத பண்ணிக்கோங்க. அதான் 2வது பாயிண்ட். அடுத்து 3வது காரியம், அந்த கையேட்டிலே உங்களுக்கு இருக்கும். நீங்க வச்சிருக்கிற கையேட்ல 29 பக்கத்துல நான் சொல்லுகிற எல்லா பாயிண்ட்டும் அதுல இருக்கு. 3வது அமைதியான ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்து இப்ப உட்கார்ந்திருக்கீங்க. அதே மாரி அமைதியான ஒரு இடம், டிஸ்டர்பன்ஸ் காரியங்கள், அ உறவினர்கள் மற்ற வர்றவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு குறுக்கீடு இல்லாத ஒரு இடத்த நீங்க தேர்ந்தெடுத்து உட்கார்ந்து இந்த கிளாஸ ஏன்னா படிக்க போறோம். ஏதோ அ ஒரு ஜெபம் பண்ணி, ஒரு பைபிள் வாசித்து முடிக்க போறதில்ல. இது படிப்பு. அ இத படிச்சு முடிச்சோனே உங்களுக்கு ஒரு டிகிரி கன்ஃபார்ம் பண்ண இருக்கிறது. இன்னும் வேதத்தை ஆழ்ந்து கவனிப்பதற்கு குறுக்கீடு இல்லாத ஒரு நல்ல இடத்த அ தேர்ந்தெடுப்பது நன்மையாக இருக்கும். அடுத்து வகுப்பின் போது, வகுப்பு நடக்கும்போது உங்க மைக்க அ ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இப்போ இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ல அ 17 பேரு நீங்க இல்ல ஒரு ஆள் மட்டும் ஆன் பண்ணி வச்சிருக்கு. மத்த எல்லாரும் நீங்க அத மைக்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க.
சொல்லாமலே அதை செஞ்சிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து அ அ உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸுக்கும் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பப்படும். அந்த லிங்க்ல பயன்படுத்தி நீங்க அ அ ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வகுப்புல ஒரு வகுப்ப நீங்க அட்டெண்ட் பண்ண சாதாரணமா ஒரு டீச்சர் டீச் பண்ணி, பிசிக்கலா நீங்க ஒரு வகுப்புல எப்படி பங்கு பெறுவீங்களோ, அதுபோல நீங்க என்ன பண்ணணும், இதுல அ பங்கு பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அதற்கான ட்ரெஸ் கோட் அ அ இருப்பது நல்லது. எனவே, அ ஒரு ப்ராப்பரான ட்ரெஸ் கோடோட நீங்க அ அ இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். அதனால தயவுசெய்து பெண்கள் நைட்டியோடும், ஆண்கள் பனியனோடும் உட்கார்ந்துராதீங்க. அது தவறான காரியம். அ கிளாஸ்ல எப்படி அட்டெண்ட் பண்றோமோ, அதுக்கு அது மாரி நீங்க அட்டெண்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். அடுத்து அ உங்க டேட்டா வந்து அதுக்கேத்த மாரி, உங்களுக்கு எவ்வளவு கன்சியூம் ஆகுதுங்கிற 1 1/2 மணி நேரம்ங்கிறதுக்கு அது 1 ஜிபியோ, 2 ஜிபியோ அதுக்கேத்த மாரி டேட்டா வச்சுக்கோங்க. இடையிலே டேட்டா முடிஞ்சுச்சு, கிளாஸ் முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணாதீங்க. அடுத்து நல்ல சிக்னல் கிடைக்கிறதான இடத்துல உட்கார்ந்துருங்க. அன்னைக்கு அ என் சர்ச்சிலேருந்து இணைந்த மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சிக்னல் கிடைக்காம இடையில கட் ஆயிருச்சு. இதோட மீட்டிங் முடிஞ்சுட்டு சொல்லி வெளிய போயிட்டாங்க. ஆ பாதி மீட்டிங் அவங்க அட்டெண்ட் பண்ண முடியாம போயிருச்சு. சிக்னல் எங்க உட்கார்ந்திருந்தோம் என்னன்னு தெரியல. நான் கேள்விப்படும்போது இது பண்ணேன். அதனால நல்ல சிக்னல் கிடைக்கிறதான ஒரு இடத்த பார்த்து, அ இந்த கிளாஸ் முழுவதையும் நீங்கள் தடைபடாமல் கேட்க வேண்டும் என்று சொல்லி அ விரும்புகிறோம். அடுத்து வீடியோவ எப்போதும் நீங்க ஆன் பண்ணி வச்சிருக்கணும். ஆன் பண்ணி வச்சு அத கேளுங்க. உங்களுடைய ஃபேஸ் வந்து நல்லா தெரியணும். இப்போ சிலருக்கு வந்து அ நான் என் முன்னாடி தெரியறதுல ஃபேன் தான் தெரியுது. அவங்க மூஞ்சி தெரியல. மேல இருக்கிற ஃபேன் தான் தெரியுது. அது மாரி இருக்கக்கூடாது. நல்லா அ உங்க முதல்ல உட்கார்ந்து செட் பண்ணும்போது அதுக்கேத்த மாரி நீங்க செட் பண்ணிக்கோங்க. அடுத்து அ அன்னைக்கு அந்த இன்னாகரேஷன் புரோகிராம் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் இத வீடியோவ பார்த்தேன். பின்னாடி அவங்க வீட்ல நெறைய காரியங்கள் இருந்ததுனால, பின்னாடி ஒரு ஸ்க்ரீன செட் பண்ணி, ஒண்ணுமே தெரியாம ஆக்கிட்டாங்க. அ அது நல்லது. அல்லது நான் இப்போ பண்ணியிருக்கிறேன்ல, அ அது மாரி நீங்க வர்ற கிளாஸ்ல கொஞ்சம் யோசித்து, அ உங்க வீட்ல இருக்கிற எல்லாமே தெரிய வேண்டாம். உங்க வீட்ல ஏசி இருக்கா? உங்க வீட்ல இது இருக்கான்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கேத்த மாரி ஏன்னா 3 வருஷம் பிரயாணம் பண்ண போகிறோம். அதுக்கேத்த மாரி ஒரு செட்டப்பா என்னது, நீங்க அ ஒரு ஸ்க்ரீனோ காரியங்கள், பின்னாடி இருக்கிற காரியங்கள், உங்க வீட்ல இருக்கிற காரியங்கள் தெரிய வேண்டாம். அ ஸ்க்ரீன்லயே இருக்கு. இப்போ ஒரு சிஸ்டர் அவங்க என்னைய மாரி அந்த இது போட்டு கொண்டு வந்துட்டாங்க. என் வீட்ல இப்போ நான் இந்த ஸ்க்ரீன பேக்கிரவுண்ட் இத எடுத்து விட்டாச்சுன்னா பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கிற துணி தொங்குறது கூட அசிங்கமா தெரியும். அ எனவே அது இல்லாம பண்ணணும்னா, அதுக்கான மெத்தட் இருக்கு, காரியங்கள் இருக்கு. அத நீங்க செய்யுங்க. அது அ மத்தவங்க பார்க்குறவங்கள உங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது நன்றாக இருக்கும். அடுத்து ஆ லைட்டிங் வந்து உங்க முகத்துக்கு நேரா இருக்கணும். பின்னாடி இருந்துச்சுன்னா, உங்க ஃபேஸ் வந்து கருத்து போகும். பார்க்குறவங்க பார்க்க முடியாது. எனவே அதுக்கேற்ற மாரி உங்க ஃபேஸுக்கு நேரா வெளிச்சம் ஆ உள்ற மாரி அந்த லைட் செட்டிங்ல நீங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து குடுக்கிற பாடத்த வந்து எப்பொழுதும் நீங்க நகல் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் எல்லாத்தையும் அன்னைக்கு கிளாஸ்ல அன்னைக்கு உள்ள இன்னாகரேஷன்ல லைட்டா சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா, இதில உள்ள காரியத்த வரிசையா நான் சொல்லிட்டு வாரேன். நகல் எடுத்துக்கொள்ளுங்க. 9வது பாயிண்ட் எல்லாத்தையும் நீங்க அ குடுக்கிற பிடிஎஃப். இப்போ ரிசர்ச் மெத்தடாலஜிக்கு இங்கிலீஷ் புக்கு பெரிய புக்கா இருக்கு. அத நீங்க எடுக்க வேண்டாம். அது வந்து ரெஃபரன்ஸ் புக். உங்களுக்கான டெக்ஸ்ட் புக் வந்து தமிழ்ல வரும். சில பாடத்துக்கு தமிழ்ல இருக்காது. அதுக்கு முன்னாடியே நாங்க சொல்லிருவோம். சொல்லி இந்த பாடத்துக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியல, தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல தான் வரும்ன்னு சொல்லிருவோம். அதையும் கூடிய மட்டும் அ 99% உங்களுக்கு என்னது, எல்லாவற்றையும் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க வாசிக்கக்கூடிய நடைமுறையிலே தருவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறோம். தவிர்க்க முடியாத சில காரியத்துக்கு சில டீச்சர்ஸ் அனுப்பிட்டாங்கன்னா, எங்களால கடைசி நேரத்தில செய்ய முடியாது. இருந்தாலும் அதையும் உங்களுக்கு தமிழ்ல தருவதற்கான முயற்சிகள் எல்லாத்தையும் நாங்க எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே வர்ற பிடிஎஃப்ப
முன்னக்கூட்டியே அனுப்பிருவோம். ஒவ்வொரு பாடத்துக்கும் முன்னக்கூட்டியே அனுப்பிருவோம். இப்ப அடுத்த இந்த பாடம் இப்ப வர்ற வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கி, அடுத்த பாடம் அடுத்த மாசம் ஆரம்பிக்கிறக்குரிய பாடத்துக்குரியதான காரியத்த கன்சர்ன் டீச்சர்ஸ் வந்து அ வாங்குவதற்கு, அவர்கள் நடத்தக்கூடிய காரியங்கள வாங்குவதற்குரியதான காரியங்கள் எல்லாம் நாங்க செஞ்சுட்டுருக்கோம். அது வந்த உடனே அத அ காலை செட்டப்புக்கு மாரி கொண்டு வந்து உங்களுக்கு நாங்கள் அனுப்பி தந்துருவோம். முன்னக்கூட்டியே அனுப்பி தந்துருவோம். எனவே அத பிரிண்ட் அவுட் எடுத்து கிளாஸ்ல வச்சுக்கணும். இப்போ நீங்க கையேட கிளாஸ்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்றது. அ அது ப பக்கத்துல பைபிள் வச்சிருக்கணும். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அ த பிளாங்க் பேப்பரும், அ பேனா, பென்சில் எல்லாமே நீங்க கரெக்ட்டா வச்சிருந்து, ஒரு வகுப்புல நீங்க எப்படி அட்டெண்ட் பண்ணுவீங்களோ, அதுபோல அட்டெண்ட் பண்ணும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து அ அ பக்கத்துல அதுல பாயிண்ட்ல 11வது பாயிண்ட்ல "கணனிக்கு அருகில் சாப்பிடவோ, குடிக்கவோ வேண்டாம்ன்னு" போட்டிருக்கோம். அப்படி அல்ல. நீங்க தேவைப்பட்டா இது பண்ணிக்கலாம். ஆனா, நீங்க பக்கத்துல வச்சு அத தட்டி விட்டு உங்க நோட்ஸ்ல எல்லாம் அது இது பண்ணிற வேண்டாம். எனவே அதுக்கு அதுக்காக தண்ணியே குடிக்க வேண்டாம். அம் அ கொஞ்சம் வயசான ஆட்கள்லாம் இருக்கு. சுகர் பேஷண்ட்லாம் இருப்பீங்க. காஃபி கீஃபி குடிச்சா தான் உங்களுக்கு அந்த இது இருக்குன்னா, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அத நாங்க தடை பண்ணல. ஆனா, அத முறையாக செய்யுங்கள். அடுத்து, அ நல்ல ஒரு கற்றுக்கொள்கிறதான சூழ்நிலையில உட்கார்ந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அ விரும்புகிறோம். அடுத்து, அ நீங்க உட்கார்ந்திருக்கிற இடம் டிவி பக்கத்துல, அ மைக்ரோவேவ் பக்கத்துல அல்லது பக்கத்துல வேற எலக்ட்ரானிக் டிவைஸ் காரியங்கள் இருந்தா, இத வந்து டிஸ்டர்ப் பண்ணும். கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் பண்ணும். நீங்க கேட்கிறத அது டிஸ்டர்ப் பண்ணும். அத மனதில கொண்டு நீங்க அ அந்த மாரி டிவைஸ்ல இருந்து தள்ளி வைக்கணும். அதான் 13வது பாயிண்டாங்க அங்க எழுதியிருக்கிறோம். அடுத்து நீங்க மைக்க ஆன் பண்ணி நீங்க பேசும்போது, அ மற்றவர்கள அ மதிக்க வேண்டும். மதிக்கத்தக்கதான வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதான் 14வது அ பாயிண்டாக அதுல அ அ போட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆ ஆசீர்வதிப்பாராக. அடுத்து வந்து ஆ அ வ தினசரி சரி பார்த்து சரியான பணிக்கு திரும்புங்கள்னு போடப்பட்டிருக்கு. அது டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் ஆ கஷ்டமா இருக்கு. ஆனா வ 14வது காரியங்கள் ஒரு நிமிஷம். எம்மா இந்த ஃபோன் 14வது காரியம் வந்து என்னன்னா, செக் த டெய்லி அண்ட் டர்ன் த அசைன்மென்ட் ஆன் டைம். அசைன்மென்ட்ட வந்து சரியான நேரத்தில செய்து நீங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். சாரி, இடையில ஒரு ஃபோன் வந்துட்டு க மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். 14வது காரியத்தில நம்ம பார்க்கிறதான காரியம், அசைன்மென்ட்ட வந்து நீங்க ச சரியா செஞ்சு அந்தந்த நேரத்துக்கு அனுப்பவும் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். அ புரிந்து கொள்வதில எதுவும் கஷ்டம் இருந்துச்சுன்னா, நீங்க அ எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது கன்சர்ன் டீச்சர் அந்தந்த பாடத்துக்குரிய காரியங்கள அந்த கன்சர்ன் டீச்சர நீங்க அ க கான்டாக்ட் செய்யும்படியா உங்கள அன்புடன் கேட்கிறோம். அடுத்து எல்லா கிளாஸ்லயும் நாங்க அட்டெண்டன்ஸ் எடுக்கிறோம். இப்போ இந்த கிளாஸ் கூட நான் அட்டெண்டன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுவரைக்கும் அ 17 பேரு சேர்ந்திருக்கீங்க. நான் மீதி உள்ளவங்கள இப்ப நான் பேசிட்டு இருக்கிறனால எடுக்க முடியல. மீதி உள்ளத இப்போ எழுதிருவேன். அதுல வந்து இப்ப வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க எந்த பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க. இது முக்கியம். எல்லாரும் கவனிங்க. எந்த பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்களோ, அந்த பேர்ல உங்க பேர் வரணும் அதுல. அதுல மாத்துறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். பின்னுன்னு ஒரு இதுல போயி மாத்தலாம்னு நெனைக்கிறேன். அ அ இப்ப வந்து ஒ ஒருத்தங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது வந்து 31, 86, 35ன்னு போட்டிருக்கு. அது யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அட்டெண்டன்ஸ் அது எது அ எந்த பேர்ல நாங்க போடுறோம். அது அது அதுக்கும் நான் 31, 86, 35ன்னு எழுதி வச்சிருக்கேன். அது யாருன்னே தெரியாது. ஆ நீங்க வந்து அந்த நம்பர் உள்ளவங்க இப்ப நீங்க உங்க இதுல போய் பின்ல போய் அத மாத்திட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அடுத்து எந்நேரமும் கிளாஸ்ல இருக்கிறனால உங்கள பார்க்கும்படியாக வீடியோ ஆன்ல இருக்கணும். வீடியோ ஆன்ல இருக்கும். டீச்சர்ஸ் கன்சர்ன் டீச்சர் எடுப்பாங்க. அத தொடர்ந்து அத அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கும், மத்த காரியங்கள் வாட்ச் பண்றதுக்கும் ஆ டாக்டர் டேவிட் நான் அவைலபிளா இருக்கிற நேரம் நான் இருப்பேன். அ எனவே கிளாஸ் நடந்துட்டு இருந்தால் நான் உங்களோடு நாங்கள் இருவரும்
எங்களுக்கு நேரம் இருக்கிற நேரங்கள் எல்லாம் உங்களோடு கிளாஸ்ல இணைஞ்சிருப்போம். உங்கள அந்த அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது, மற்ற காரியங்கள் என்ன விதத்தில போகுதுன்னு பார்ப்பதற்காக நிர்வாகத்திலிருந்து இணைந்திருப்போம். எனவே வீடியோவை எப்பொழுதும் நீங்கள் ஆன் செய்து வைத்திருக்கும்படியா உங்களை அன்புடன் கேட்கிறேன். இப்பவும் 1, 2, 3, 4, 5, 6 பேரு வீடியோவ ஆன் பண்ணல. இது 17 பேர்ல 6 பேரு ஆன் பண்ணல. மைக்க மியூட் பண்ணி வச்சிருக்கணும். மத்தபடி இப்போ வீடியோவ மியூட் பண்ணி வச்சிருக்கிறவங்க, நீங்க இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் பேசிட்டு இருந்தாலும், டாக்டர் டேவிட் யாரெல்லாம் வச்சிருக்கிறான்னு சொல்லி உங்களுடைய அ திருமுகத்தை, அழகான ஃபேஸ நாங்க பார்த்து சந்தோஷப்பட விரும்புகிறோம். அ எனவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து அ அ அனைத்து அசைன்மென்ட் பேப்பரையும் சரியான நேரத்தில சப்மிட் பண்ணுங்க. ஒவ்வொரு கிளாஸும் முக்கியம். எனவே ஒவ்வொரு கிளாஸ்லயும் கண்டிப்பா நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. அ அந்த சிஸ்டத்த பத்தி நான் கொஞ்சம் சொல்லிர்றேன். எப்படின்னா, உங்களுக்கு வந்து மாதத்துல 3 கிளாஸு. மாதத்துல 3 கிளாஸ். 3 வெள்ளிக்கிழமை உங்களுக்கு மாலை 7 மணியிலிருந்து 8, 8:30 வரைக்கும் அ உங்களுக்கு நடைபெறும். அதுக்கு ஏற்ற மாரி நீங்க ப்ரிப்பேராக நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க வந்துருங்க. உங்க டிராவல் காரியம் எது இருக்குன்னா, வெள்ளிக்கிழமைய கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த கிளாஸ அட்டெண்ட் பண்றதுக்கு முயற்சி எடுங்க. நீங்க கேட்கலாம், ஒருவேள பாஸ்டர் நான் ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை, நான் ஒரு வெள்ளிக்கிழமை அட்டெண்ட் பண்ண முடியல. நான் என்ன செய்றது? அப்படின்னா, முன்னக்கூட்டியே அ டாக்டர் டேவிட் அவர்களிடத்துல நீங்க சொல்லிட்டு, நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு நீங்க சனிக்கிழமை அல்ல ஞாயிற்றுக்கிழமை அந்த வகுப்புகளை கேட்பதற்கு ஏதுவாக உங்களுக்கு என்ன பண்ணும், லிங்க் அனுப்பப்படும். இது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம். ரெக்கார்ட் பண்ண காரியம் உங்களுக்கு அனுப்பப்படும். நீங்க நிதானமா உட்கார்ந்து அவைகளை கேட்டுட்டு, இது முக்கியம். நான் சொல்ற இந்த காரியம் முக்கியம். அப்படி கிளாஸ்ல நீங்க மிஸ் பண்றவங்க, கண்டிப்பாக அனுப்பப்படுகிற காரியத்த கண்டிப்பா கேட்கணும். கேட்ட பிறகு அதுல முக்கியமான ஒரு 3, 4 பாயிண்ட்ட நீங்க மென்ஷன் பண்ணி, "நான் இத கேட்டுட்டேன். இன்னைக்கு கிளாஸ்ல உள்ள ஹைலைட் இது" அப்படின்னு சொல்லி 3 பாயிண்ட் போட்டு, எனக்கான அட்டெண்டன்ஸ போட்டுருங்கன்னு சொல்லி, நீங்க ஒரு ம நோட் மட்டும் நீங்க WhatsAppல அனுப்பி விட்டீங்கன்னா, உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போட்டுருவாங்க. உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் மிஸ் ஆகாது. ஏன்னா, அட்டெண்டன்ஸ்க்கு மாத்திரம் 100 மார்க்ல 10 மார்க் போடப்பட்டிருக்கிறது. 10 மார்க் போடப்பட்டிருக்கிறது. எனவே, ஒரு கிளாஸ மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு அ அட்டெண்டன்ஸ் 2 1/2, 3 மார்க் உங்களுக்கு போயிரும். அந்த 100ல. அதனால நீங்க அத கவனத்துல கொண்டு, நீங்க முடியல, ஒரு வாரம் முடியல அப்டின்னா, அதுக்கேற்ற மாரி அதுக்காக நான் 3 வாரமும் அ போறேன்னா, அது அந்த பாடத்தையே மிஸ் பண்ண மாரி இருக்கும். இந்த தவற செய்யாதீங்க. 1 வாரம் ஏதோ ஒரு சூழ்நிலை அப்டின்னா இது. அ இப்போ ஒரு சிலர் வந்து பெர்மிஷன் வாங்கி இருக்கிறாங்க. இப்போ என் என் மகன பொறுத்தவரையில அவனுக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு தான் அவனுக்கு ஐடி வேல. அவனையும் நான் ஜாயின் பண்ண வச்சிருக்கிறேன். என் மருமகளும் இங்க ஜாயின் பண்ணியிருக்கிறா. ஆ இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண வச்சிருக்கிறேன். என் விசுவாசிகள் ஒரு 3, 4 பேர ஜாயின் பண்ண வச்சிருக்கிறேன். கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. என் பையனுக்கு நான் பெர்மிஷன் வாங்கியிருக்கிறேன். என்னன்னா, அவன் மேக்ஸிமம் அட்டெண்ட் பண்ணுவான். அட்டெண்ட் பண்ண முடியாத சமயத்துல, சனிக்கிழமை அவன் அந்த கிளாஸ அட்டெண்ட் பண்ணி, கண்டிப்பாக கேட்டுட்டு, அதுல என்ன வ டீச் பண்றாங்களோ, அத வந்து என்ட்ட இல்ல. என்ட்டன்னா அப்பாட்ட ஏமாத்திருவான். அதனால டாக்டர் டேவிட்ட அவர என்ன பண்ணணும், அறிவு அ அ என்ன பண்ணணும், இன்ஃபார்ம் பண்ணணும். என்ன கேட்டோங்கிறத இன்ஃபார்ம் பண்ணணும். அதான் முறை. அத ஸ்ட்ரிக்ட்டா நான் என் பையன்ட்டயும் சொல்லியிருக்கிறேன். அது மாரி வகுப்புல இணைந்திருக்கிற எ எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொத்தம் 27 பேரு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாஸ்டர் இன்னைக்கு எனக்கு ஒரு ரிப்போர்ட் தந்தாங்க. அந்த 27 பேருக்கும் அ கண்டிப்பாக நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். நீங்க கண்டிப்பா கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணணும். அட்டெண்ட் பண்ண முடியலன்னா இதான் மெத்தேடு. பாஸ்டர் அவர்கள்ட்ட டைரக்ட்டா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அல்லது அவங்களுக்கு WhatsAppல நோட் போட்டுவிட்டு, நான் இந்த கிளாஸ மிஸ் பண்றேன். எனக்கான லிங்க அனுப்பி விடுங்கன்னு சொன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. நீங்க அத கேட்டுட்டு, நான் இந்த அந்த நீங்க டீச் பண்ணதுல இதெல்லாம் அதுல இருந்ததுன்னு சொல்லி, அத கேட்டுட்டேங்கிற அந்த கன்ஃபார்ம் பண்றதுக்கு சில காரியங்கள அதுல போட்டிருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ இது பண்ணி, நீங்க போட்டு விட்டீங்கன்னா, உங்களுக்கான
அட்டெண்டன்ஸ் வந்து மிஸ் ஆகாம அந்த மார்க் வந்து மிஸ் ஆகாம உங்களுக்கு வழங்கப்படும். எனவே இத மனசுல நீங்க அ கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் இருக்கிறேன். இதுல எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். மைக் ஆன் பண்ணி கேட்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி சிலபஸ்ன்னு ஒண்ணு அனுப்பியிருப்போம். பாடத்திட்டம்னு சொல்லி. இந்த மாரி ஒண்ணு வந்து அனுப்பியிருப்போம். ஆ இங்கிலீஷ்லயும், தமிழ்லயும் ஆ ஆ பாஸ்டர் அவர்கள் டாக்டர் அவர்கள் எடுக்கக்கூடியதான டாக்டர் அ கிதியோன் கணேஷ் அவர்கள் எடுக்கக்கூடிய காரியத்த அனுப்பியிருப்போம். நீங்க அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். முதல்ல வந்து கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் குடுத்திருப்போம். அந்த பாடத்திட்டம் என்ன? எடுக்க போற 30, 35 பாடம் என்ன பாடம்னாலும் சரி, கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த பாடத்தை குறித்ததான விளக்கம் ஆ இருக்கும். அடுத்து பாட குறிப்புகள், கோர்ஸ் அப்ஜெக்டிவ் அந்த பாடத்தை மாணவர்கள் கற்றுக்கொண்ட பின்பு அவர்களுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுப்போம்? அ கற்றுக்கொண்ட பின்பு அவங்க என்னெல்லாம் அ அவங்களுக்கு கிடைக்கும் என்கிறதான என்னதெல்லாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை குறித்ததான ஒரு காரியம் அதில இருக்கும். அடுத்து பாட நேரங்கள் என்னென்ன அ இந்த அந்த குறிப்பிட்ட பாடத்துக்கு என்னென்ன நாள்ல கிளாஸ் நடக்கும் என்பதை முன்னாடியே அந்த சிலபஸ்லயே உங்களுக்கு வந்துரும். அடுத்து பாடத்திட்டம், கோர்ஸ் அவுட்லைன் என்னென்ன இந்த பாடத்துல அந்த 3 வாரத்திலயும் அந்த பாடத்துல என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் என்பத அதில போடப்பட்டிருக்கிறோம். அடுத்து கோர்ஸ் ரிக்யர்மென்ட் பாட தேவைகள்னு போட்டிருக்கோம். அ தேவைகள்ன்னு சொல்றத விட, அந்த பாடத்தை படித்து முடிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதான் அதனுடைய காரியம். என்னது? கோர்ஸ் ரிக்யர்மென்ட். நான் திரும்பவும் சொல்றேன். கோர்ஸ் ரிக்யர்மென்ட் இதான் முக்கியம். இதான் உங்களுக்கு மார்க்க அ நிர்ணயம் பண்ணக்கூடியதான காரியம். கோர்ஸ் ரிக்யர்மென்ட் ஒரு சிலபஸ் வந்த உடனே, கோர்ஸ் ரிக்யர்மென்ட்ல உள்ள காரியத்த நீங்க தெளிவாக வாசிக்க வேண்டும். தெளிவாக வாசித்து, அதுல வந்து வருகைக்கு நான் சொன்னேன் அந்த 10 மார்க் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி, அடுத்து வாசிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்கு அ த தந்திருப்பாங்க. அ த தமிழ்லயும் வரும், இங்கிலீஷ்லயும் வரும். இங்கிலீஷ்ல வாசிக்கக்கூடியவங்க இங்கிலீஷ்ல வாசிங்க. தமிழ்ல வாசிக்கக்கூடியவங்க தமிழ் ரெஃபரன்ஸ் புக்க வாசிங்க. அல்லது நெட்ல நீங்க இந்த பாடத்த சம்பந்தமா தேடி கண்டுபிடிச்சு, அ அத வாசிங்க. அல்லது கிறிஸ்டல் லைப்ரரி 5ன்னு ஒரு அ வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. நீங்க பாஸ்டர் டேவிட்ட சொன்னீங்கன்னா, அத உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புவாங்க. நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க உங்க அசைன்மென்ட்க்கு தேவையான புக்ஸ அதுல நீங்க கேட்டீங்கன்னா, அதுல நெறைய பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு அனுப்பி தருவாங்க. நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, நீங்க அதுல விளம்பரம், காரியம் மத்த எதுவுமே போடக்கூடாது. அதுல நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, எனக்கு இந்த இந்த சப்ஜெக்ட் சம்பந்தமா புக்கு தமிழ்ல தேவைன்னு போட்டிருந்தா, யார்ட்டயாவது இருந்தா அதுல நெறைய பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. நெறைய தியாலஜியன்ஸ் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற பிடிஎஃப்ப உங்கட்ட ஷேர் பண்ணுவாங்க. நீங்க அத டவுன்லோட் பண்ணி அத கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு அது ஏதுவாக இருக்கும். எனவே வாசிக்க வேண்டும். இப்போ அம் பஞ்சாகமங்கள்ங்கிற பாடம், பென்டாடூக்குங்கிற பாடத்த ஒரு ஆசிரியர் எடுக்கிறார்ன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த 5 ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் அந்த 5 தான் பஞ்சாகமங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். பென்டாடூக். அத அந்த 5 புக்கையும் அந்த 1 மாசத்துக்குள்ள நீங்க வாசிச்சிரணும். வாசிச்சுட்டு, நான் வாசிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, அதற்குரிய மார்க்குகள் வேதாமத்தை வாசிப்பதற்கென்ற ஒரு மார்க் இருக்கு. வேதாகமம் சாராத மற்ற மதங்களை பற்றி படிக்கிற பாடத்துக்கு ஆ புஸ்தக வாசிப்புக்கான காரியங்கள் கொடுக்கப்படும். அடுத்து வந்து ரெஃபரன்ஸ் புக் நீங்க வாசிக்கிறதுக்கு உள்ள காரியத்த சேர்த்து அதுக்கு 20 மார்க். ரீடிங்க்கு 20 மார்க். பைபிளும் ஆ இந்த பாட சம்பந்தப்பட்டதான நூல்கள நீங்க வாசிச்சுட்டேன்னு சொல்லி ஒரு நோட் போட்டு விட்டீங்கன்னா, அந்த நோட்டுக்கு உங்களுக்கு 20 மார்க் வழங்கப்படும். அடுத்து இல்லது இப்போ ரிசர்ச் மெத்தடாலஜி பைல் வாசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதுக்கு அந்த டீச்சர்ஸ் வந்து அ அதற்கேற்ற மாரி அசைன்மென்ட்ஸ் தருவாங்க. அசைன்மென்ட்ஸ் தந்து அதுக்கேத்த அந்த டீச்சர் க்கு ஏத்த மாரி அந்த அசைன்மென்ட்க்குள்ள மார்க் அவங்களே நிர்ணயிச்சு போடுவாங்க. அத வந்து நாங்க கால்குலேட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து அசைன்மென்ட்னா டேர்ம் பேப்பர், ஷார்ட் பேப்பர் அல்லது ரிஃப்ளெக்டிவ் பேப்பர்ஸ் எது மாரியாவும் இருக்கலாம். அந்த கன்சர்ன் டீச்சர்ஸ் தருவாங்க. அ அதுக்கு என்ன மார்க் அதுக்கு வந்து 30 மார்க் குடுத்துருக்குறோம். சமயத்துக்கு 2 இருக்கும், சமயத்துக்கு 3 இருக்கும். அவங்க அந்தந்த டீச்சர்ஸ்
உங்களுக்கு அந்த சிலபஸ்ல முன்னக்கூட்டியே குடுத்துருவாங்க. அந்த பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே 2 நாளுக்கு முன்பதாக அவைகளை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அத நீங்க பார்த்து கற்றுக்கொள்ளும்படியாய், கோர்ஸ் ரிக்வயர்மென்ட் காரியங்களை நீங்கள் பின்பற்றும்படியா கேட்கிறோம். அதுல எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா, அந்த நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அன்னைக்கே குறிச்சு வச்சுட்டு பாடம் எடுக்கும்போதே, அந்த ஆசிரியர் எடுக்கும்போதே, நீங்க அ கைய தூக்கி மைக்க ஆன் பண்ணி, கன்சர்ன் டீச்சர்ட்ட அந்த காரியத்தை குறித்து விளக்கத்தை அ நீங்க கிளாஸ்லயே நீங்க கேட்டுக்கலாம். அல்லது தனிப்பட்ட முறையில நீங்க அ WhatsAppல நீங்க அனுப்புனீங்கன்னா, அத அந்த கன்சர்ன் டீச்சர்ஸ்க்கு அனுப்பி நாங்க உங்களுக்கான காரியத்தை செய்வதற்கு அது வாய்ப்பா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அ அ டாக்டர் டேவிட், நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். அ இன்னும் வேற எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா? அடுத்து வந்து ஃபீஸ் காரியம் வந்து இன்னும் நேரம் ஆயிட்டு. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்த தாண்டியே போயிருச்சு. அ ஃபீஸ் காரியம் அந்தந்த அ மாதத்தில் அல்ல. ஒரு ஒரு இது வந்து பாடம் வந்து அ செமஸ்டர் சிஸ்டம்ல மாடல்ங்கிற சிஸ்டத்துல நாங்க போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாடலுக்கும் 5 பாடம் அல்லது 6 பாடம் வரும். ஒ 1 வருஷத்துக்கு 10 அல்லது 11 பாடங்கள் வரும். 2 மாடுலா நடத்தப்படும். இப்போ ஆகஸ்ட்ல வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி நம்ம போட்டிருக்கிறோம். அடுத்து வந்து செப்டம்பர்ல இன்ட்ரோடக்ஷன் டூ த பைபிள் லாங்குவேஜ் ஆ அ சி அ சிஸ்டர் சலோமி டேவிட் அவங்க எடுப்பாங்க. அடுத்து பென்டெடுக் அக்டோபர் மாசம் ஆ ரெவரண்ட் ஆலிவர் எவன்சிங் அந்த பாஸ்டர் எடுப்பாங்க. அடுத்து காஸ்பல் ஆ சிஸ்டர் மேரி சூசன்னா அவங்க வந்து எடுப்பாங்க நவம்பர் மாசம். ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் வந்து டாக்டர் டேவிட் அவங்க டிசம்பர் பாதி வரைக்கும், அப்புறம் ஜனவரி பாதிக்கு அப்புறமும் உள்ளதான அந்த காலகட்டத்தில உங்களுக்கு எடுப்பாங்க. அடுத்து சர்வே ஆஃப் பாலின் எபிசல்ஸ் அது வந்து நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணேன். அது பிப்ரவரியில டீச் பண்ணேன். இதுதான் முதல் மாடுல். இதில 6 பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 பாடங்கள் முடிஞ்ச உடனே அடுத்த மாடல் அடுத்த மாசமே உங்களுக்கு அ அது அடுத்த மாடல்ல 5 புக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அது வந்து மார்ச்ல இருந்து ஜூலை வரைக்கும் போகும். அடுத்த ஆகஸ்ட்ல அடுத்த மாடல் வந்துரும். 2ண்ட் இயர் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆயிரும். 2ண்ட் இயர் ஆரம்பிச்சுரும். இந்த மாரி தான் நாங்க கோர்ஸ் இது பண்ணியிருக்கிறோம். அம் அ எம்டியுக்கும், பிடிஹெச்சுக்கும் 17 காமன் சப்ஜெக்ட் இருக்கு. அது 2 பேரும் சேர்ந்து வந்து படிப்பீங்க. இதுல பிடிஹெச்சுக்குள்ள பாடத்துல பிடிஹெச் ஸ்டூடண்ட்ஸும் உங்களோட ஜாயின் பண்ணி இருப்பாங்க. அப்புறம் 2ண்ட் இயர்ல, 3ர்ட் இயர்ல காமனான சப்ஜெக்ட் இல்லாம உங்களுக்கு மட்டும் உள்ள தனி சப்ஜெக்ட் எம்டியுக்கு மட்டும் ஒரு 13 சப்ஜெக்ட் தனியா இருக்கு. பிடிஹெச்சுக்கு வந்து ஒரு 13 சப்ஜெக்ட் தனியா இருக்கு. அத பிடிஹெச் தனியா, எம்டியு தனியா நீங்க படிப்பீங்க. காமன் சப்ஜெக்ட்ட பிடிஹெச் ஸ்டூடண்ட்ஸும், எம்டி ஸ்டூடண்ட்ஸும், டிப்ளமோ ஸ்டூடண்ட்ஸும் அ சேர்ந்து படிக்கிற மாரி இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை அ ஆசீர்வதிப்பாராக. எனவே அ அந்தந்த மாடலுக்குள்ள இப்ப 6 மாடல்னா, நீங்க வந்து எம்டியூ ஸ்டூடண்ட்ஸ் ரூ. 6,000 பே பண்ணணும். ஒரே ஸ்ட்ரக்சர்ல பே பண்ண முடியலனாலும், பகுதி பகுதியா நீங்க பே பண்ணலாம். ஆனா, முன்னக்கூட்டியே பே பண்ணும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு ரொம்ப முடியல பாஸ்டர், மொத்தமா அனுப்ப முடியாதுன்னா, அந்தந்த மாசத்துக்கு முன்னாடியே, அந்தந்த சப்ஜெக்ட் தொடங்குறதுக்கு முன்னாடியே, கல்லூரி நிர்வாகத்துக்கு நீங்கள் அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதில எதுவும் விளக்கம் வேணும்னா யாரும் நீங்க கை தூக்குனீங்க வச்சீங்கன்னா, உங்க மைக்க ஆன் பண்ணி நீங்க கேட்கலாம். இல்லாவிட்டால் ஓவர் டூ டாக்டர் டேவிட். தேங்க் யூ. இவ்வளவு நேரம் பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருந்த எனது அன்பு மாணவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியை தெரிவிக்கிறேன். பொறுமையா கேட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி. ஓவர் டூ பாஸ்டர் டேவிட். தேங்க்யூ நீங்க தேங்க்யூ மைக்க ஆன் பண்ணி நீங்க இது தேங்க்யூ பண்ணலாம். பாஸ்டர். பிரைஸ் லார்ட். நான் பேசுகிறது கேட்குதா? எல்லாரும் கேட்குதா? கேட்குனா கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். கேக்குது கேக்குது பாஸ்டர் வாழ்க்கையில் கேக்குது. வாழ்க்கையில் செகண்ட் சைல்டுஹுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் உண்டு. அந்த 60 கிராஸ் பண்ணும்போது அது ஃபிசிக்கலாக வந்து நம்ம எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். நிறைய குழந்தைத்தனம் வந்து 60 வயசு மேலே வந்து அது ரீஜெனரேட் ஆகி வரும். நான் எதுக்காக எதோ சொல்லணும்னா, நம்மில் அநேகர் வந்து உங்களது கிளியரா இல்ல பாஸ்டர். பாஸ்டர் மோகன் அவங்களது ரொம்ப கிளியரா இருந்தது. உங்களது வாய்ஸ் சரியா இல்ல. இருங்க, வெயிட் a minute. க்ளோஸா வச்சு.
இப்போ கேட்குதா? கேட்குதா? இப்போ கிளியராக இருக்குதா? சவுண்டு இதே மாதிரி கிளாஸ்லயும் நீங்க கேட்கலன்னா, உங்க வகுப்பு எடுக்கும்போது டீச்சர் எடுக்கிறது கேட்கலன்னா, நீங்க கையை உயர்த்தி சவுண்டு கேட்கலங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அப்பதான் அந்த டீச்சர் வந்து தான் மைக்க காரியத்தை சரி பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார். பிரைஸ் தி லார்ட். கேட்குதா? கிளியராக இருக்குதாம்மா? ஜெரிமா கிளியராக இருக்குதா? எஸ், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கேக்குது, ஆனா மைல்டா இருக்கு. மைல்டா இருக்கு, சவுண்டா இல்ல. சவுண்டா இல்லை. சரி, அது கர்த்தர் காரியங்களை செய்வார். இங்கே கல்லூரியில் பேராசிரியராக ஆசிரியர்களாக வேலை பார்த்த உங்கள் சிலர் இருக்கிறீங்க. நீங்கள் ஆசிரியர் இருந்து விட்டு பழையபடி மாணவர்களாக வந்து இருக்கிறீங்க. நானும் மாணவராக ஜாயின் பண்ணேன். ஆசிரியராக இருந்துட்டு பழையபடி மாணவராக இருந்து பழையபடி ஆசிரியர் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களில் அநேகர் அப்படி கர்த்தர் நிச்சயம் நடத்துவார். ஸோ படிப்பதற்கு வயது பதவி அதெல்லாம் ஒரு பொருட்டல்ல, தடையில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் நேரத்தை எடுக்க விரும்பல. நம்ம மத்தியில் டாக்டர் கிதியன் கணேஷ் பாஸ்டர். Yes, I'm here. யா, தேங்க்யூ பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இன்னும் மாணவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள அந்த நேரத்தை நாங்கள் ஒதுக்கவில்லை. மீதியானக்களை உங்கள் கையில் கொடுத்துட்றேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு நடத்துன்னு தோணுதோ அது செய்கிற காரியங்களே நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் மற்ற காரியங்களை செய்யலாம் பாஸ்டர். தேங்க்யூ. ஓவர் டு டாக்டர் கணேஷ். When did you start, Dr. David? 7:15 பாஸ்டர். ஆக்சுவலி கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் நிறைய இருந்து நிறைய பேர் ஜாயின் பண்ண முடியல. இல்லை, அதனால 7:20 கிட்ட ஆயிடுச்சு. 7:20 கிட்ட ஆயிடுச்சு. இல்ல, I also face the same issue in your Zoom. உங்க Zoom கொஞ்சம் இந்த ஐடி எல்லாம் கொஞ்சம் பாருங்க. ஏன்னா நான் கிரியேட் பண்ற என்னுடைய ஆன்லைன் பைபிள் காலேஜ் Zoom ஒரு டச் பண்ணா டக்குன்னு ஓபன் ஆகும். உங்க இது என்னென்னமோ கேக்குது. ஸோ கொஞ்சம் பாருங்க. ஓகே. we will check next class. உங்க கிளாஸ் வரும்போது எல்லாம் கிளியர் பண்ணிடலாம் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். Now over to Dr. Gideon Ganesh. Praise the Lord. Okay, good. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா? ரைட், ஓகே. நான் உங்களுக்காகவே ஹெட்செட்டை போட்டேன். ஏன்னா எப்படியும் ஒரு கமெண்ட் வரும். அது ஒருவேளை ஏன் பிரச்சனையா இருக்காது, உங்க பிரச்சனையா இருக்கும். அது கூட நமக்கு தெரியாது. அதனால ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் நான் பட்ட கஷ்டத்தை சொல்றேன். கொரோனா டைம்ல வெறும் சிம்மை நம்பி என்னுடைய ஆன்லைன் ஆரம்பிச்சேன். பயங்கரமா என்னை கவுத்து விட்டுடுச்சு, ஏமாத்திருச்சு. டப்புன்னு கட் ஆகும். அதனால ஒரு முடிவு எடுத்தேன். ஒய்ஃபை செலவனாலும் பரவாயில்லன்னு ஒய்ஃபை செட் பண்ணி, அதே மாதிரி மொபைலும் 30% இருக்கும், பேட்டரி டுபுக்குன்னு ஆஃப் ஆயிரும். மொபைலையும் நல்ல காஸ்ட்லி மொபைல் 35-40,000க்கு OnePlus 7 என் பையன் ரெக்கமெண்ட் பண்ணி அதையும் ஒய்ஃபையை செட் பண்ண இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடுது. அதனால உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிக்கிறது, ஆன்லைன்னு சொல்லி படிக்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வைஃபை போட்டாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நெட்டை நீங்கள் வெறும் சிம்மு நெட்டை மாத்திரம் நம்பி வந்தீங்கன்னா வரலாம், பிரச்சனை இருக்காது. இதே போல் இடையூறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதேமாரி நல்ல மொபைல் வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ராட்ச் ஆனது கோடு போடுறதெல்லாம் கண்ணுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 1.5 மணி நேரம் உட்காந்து கேட்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் சும்மா பேசிக் காரியங்கள். ஓகே, எனிவே உங்களை நான் க்ரீட் பண்ணவே இல்லை. ஐ பிரிங் கிரீட்டிங்ஸ் டு யூ ஆல் இன் த நேம் ஆஃப் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட ஷார்ட்டாக பேசிட்டு போயிருக்கேன் ஓரியன்டேஷனில். இப்பயும் நான் ஷார்ட்டாக தான் பேசணும். ஏன்னா நான் ஐஎம் ராஜபாளையம் பைபிள் காலேஜ். எனக்கு ஆக்சுவலாக நான் வெளியே வந்திருக்கிறதுனால, மதுரையிலேருந்து வந்திருக்கனால எனக்கு 8 மணிக்கு சாப்பாடு டைம். நான் சாப்பாடு டைமை ஸ்கிப் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். 8:30க்கு நான் வரேன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் அதுக்குள்ளே அவ்வளோ நேரம் பேச மாட்டோம், ஒரு 5 நிமிஷம் மாத்திரம். மோட்டிவேஷ்னல் டாக்னு வச்சுங்களேன். இப்போ நான் செக்குலர் காலேஜெலாம் போய் மோட்டிவேஷ்னல் டாக்லாம் எடுப்பேன், பைபிள் காலேஜில் டீச் பண்ணுவேன். ஸோ அதனால் ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் டாக் மாதிரி உங்களுக்கு லைட்டாக இது பண்ணி விட்றேன். ஏன்னா உண்மையாக சொல்ல போனால் நான் அப்படியே கொஞ்சம் சர்வே பண்ணி பார்த்தா ஃபுல்லாக விமன் தான். ஒரே ஒரு ஹார்ட்லி 1-2 தான் ஜென்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. பட் எனிவே, ஐ டேக் திஸ் டைம் டு தேங்க் யூ ஃபார் டேக்கிங் திஸ் அட்வென்ச்சர் த்ரூ ஆன்லைன் மூலமாக நீங்கள் வேதாகம கல்லூரியில் ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்காக சந்தோஷம். ஏன்னா இப்போ உள்ள நிலைமையும் ப்ளஸ் உங்களுடைய பின்னணியும் அப்படி மாற்றி இருக்குது. அதனால் நீங்கள் நேராக போய் படிக்க முடியலன்னு கவலைப்படாதீங்க. நேராக படிக்கிற அனுபவத்தை நாங்கள் உங்களுக்கு இந்த ஆன்லைன் மூலமாக கட்டாயம் கொண்டு வருவோம். ஸோ
சரி, எனக்கு எப்படி ஆரம்பிங்கன்னு தெரியல. எப்படியும் நம்ம வந்து இன்னும் 3 ஃப்ரைடே என்ன பார்க்க தான் போறீங்க. வர ஃப்ரைடேலேருந்து. ஸோ 7 மணிலேருந்து மேக்ஸிமம் 8:15 8:30 வரைக்கும் ரிசர்ச் மெத்தடாலஜி டீச் பண்ண போகிறேன். அதோட அறிமுகம்லாம் நான் இப்போ தரப்போகிறதில்ல. நீங்கள் அங்கே வாங்க, நம்ம மீட் பண்ணி பேசிக்குவோம். சரியா? சரி, இப்போ ஏன் படிக்கிறீங்க? நான் அதனால தான் டாக்டர் டேவிட்ட சொன்னேன். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எதிர்பாருங்க, கேளுங்க, என்ன எதிர்பார்த்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி அதுக்கு டைம் இல்லைன்ட்டாரு. பட் எனிவே அது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா இந்த ஆன்லைன் வேதாகம கல்லூரி என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் படி, நானும் டாக்டர் டேவிடு கிளாஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் படி 5 காரியம் நோட் பண்ணிக்கிறீங்களா? இந்த 5 காரியத்தில் உங்களை கட்டாயம் எக்யூப் பண்ணும். தமிழ்லேயே சொல்லிடுறேன். உங்களை நல்லா இது என்ன பண்ணுன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணி பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தணும்னு. நாங்கள் இருக்கிற ஃபேக்கல்ட்டி எல்லாமே 4 செவத்துக்குள்ளே இல்ல ஆட்கள் கிடையாது. எல்லாம் கிரவுண்ட் லெவலில் இறங்கி ஊழியம் செய்கிறவங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த இப்பேற்பட்ட ஃபேக்கல்ட்டி தான் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. சரியா? ஸோ அதனால் உங்கள் லெவலில் இறங்கி தான் நடத்துவாங்க. தமிழில் தான் இருக்கும். நான் இங்கிலீஷ் நாங்கள் அங்கே டீச் பண்ணுறதுனால நான் தமிழ்லே தான் சொல்லுவேன். சில கருத்துக்கள் ஆங்கிலத்தில் சொல்லும்போது அதை நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிடுவேன். அதனால் பைபிளில் போட்டிருக்க மாதிரி பயப்படாதிருங்கள். ஃபஸ்ட்டு என்னோட வார்த்தை பயப்படாதீங்க. சரியா? டோன்ட் பி அஃப்ரைட். பயப்படாதீங்க. என்னடா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து இப்போ டீன் பேசி என்னென்னமோ சொல்லியிருக்கிறாரு, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எனக்கு வீட்டு வேலை இருக்கும், அது இருக்கும், இது இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வேளை பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் கவலையப்படாதீங்க. வாசன் ஐ கேர் அட்வர்டைஸ்மெண்ட் தான். நாங்கள் இருக்கிறோம். சரியா? ஆமாம். ஸோ அதனால் நாங்கள் இருக்கிறோம். யாம் இருக்க பயம் என்பது தேவையில்லாமல் பயப்படாதீங்க. உங்கள் கிரவுண்ட் லெவலில் இறங்கி நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். சரியா? ஸோ அதனால் ஒரு 5 காரியம் நாங்கள் இந்த நோக்கத்தோடு தான் வைக்கிறோம். 1, we are biblical. சரிங்களா? ஸோ இந்த கல்லூரி வந்து மிஸ்கான் வேதாகம கல்லூரி வேதத்தை அடிப்படையாக வைத்து கொண்டது. பிபிலிக்கல். ஏன் வர்ற ஃபேக்கல்ட்டி எல்லாமே நானே உங்களுக்கு ரிசர்ச் மெத்தடாலஜி பைபிள்ல தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போதே தெரிஞ்சிடும். அதனால் நாங்கள் வேதத்தை தான் மையப்படுத்துவோம். இந்த அனுபவங்களே அதெல்லாம் 2வது தான். வேதம் சொல்லுகிற கருத்து திருப்பியும் வேதம் பல இடங்களிலே வலியுறுத்துகிற கருத்து, ஏதோ ஒரு இடத்துல சொல்றது இல்லை. அதனால வி ஆர் பிபிலிக்கல். சரியா? அதனால எல்லாரையும் நான் கேட்கறது என்னன்னா, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, ரிசர்ச் மெத்தடாலஜி கூட பைபிள் வச்சுங்க. சரியா? நீங்க ஒரு டைரி வச்சு, தயவுசெய்து பேப்பர்ல எழுதாதீங்க. யாரும் பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு புக்கு போடுங்க, ஒரு நோட்டு போடுங்க, இல்லைன்னா டைரி போடுங்க. சரியா? ஒரு சப்ஜெக்டும் தனித்தனியாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரியா? எனக்கு ஒரு சின்ன நோட்டு போதும் ரிசர்ச் மெத்தடாலஜிக்கு. என்னதான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருந்தாலும் நீங்கள் எழுதணும். சரியா? நீங்கள் எழுதுனீங்கன்னா நல்லாயிருக்கும். குயிக்காக ஸ்கிரிபிள் பண்ணி எழுதிக்கலாம். சரியா? 1, வி ஆர் பிப்ளிக்கல். 2வது, வி ஆர் ஸ்பிரிச்சுவல். பிப்ளிக்கலுங்கிறது திருப்பி சொல்லிடுறேன். ஓட்டியும் நமக்கு டீச் பண்ணுறாங்க, என்டியும் டீச் பண்ணுவாங்க. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டியிலே தான் நிற்பாங்க, என்டிக்கு வரமாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு நல்ல முதிர்ந்த பாஸ்டரை கண்டுபிடிக்கிறது ஒரு அறிகுறி சொல்லிட்டேன். எப்போ பார்த்தாலும் பழைய ஏற்பாட்டு கதையே சொல்லிட்டு இருக்க பாஸ்டருக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க, புதிய ஏற்பாடு தெளிவு இல்லைன்னு அர்த்தம். 2யுமே பேசணும். சரியா? ஸோ அதனால நான் தான் கவனிச்சேன். அவங்க சொல்லும்போது இன்ட்ரோடக்ஷன் டு த பைபிள், என் ஸ்டூடெண்ட் சலோமி தான் வந்து டீச் பண்ண போறாங்க. காஸ்பல் இருக்கு, பாலின் எபிசல் இருக்கு, அந்த பக்கம் போங்க பென்டடூக் இருக்கு. சரியா? பஞ்சாங்கம், 5 ஆகமம். அதனால வி ஆர் பேலன்ஸ்ட். ஒன்றும் இல்லை, உங்கள் பைபிளையே டெஸ்ட் பண்ணி பாருங்க. எந்த புக்கு தெரியுமா அழுக்கா இருக்கு? நான் சொல்லிட்டேன். சொல்லுங்க, எந்த புக் அழுக்கா இருக்குன்னு சொல்லுங்க. எல்லா விசுவாசியிலையும் எந்த புக் அழுக்கா இருக்குன்னு சொல்லுங்க. பைபிள்ல 66 புக்ல சங்கீதம். கரெக்டா சொல்றீங்க, கரெக்டா அறிகிறீங்க. சங்கீதத்துல தான் பாவத்தை பத்தி கண்டிச்சு உணர்த்த வசதியா இருக்கும். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், போக்கிலும் மரத்திலும் காப்பார். ஐயோ என் கேடகம் கோட்டை, இது ரொம்ப பிடிக்கும். அப்படிலாம் கிடையாது. சரியா? ஸோ அதனால ஜெனிசிஸ் டு ரெவலேஷன், கவர் டு கவர் போவோம். வி ஆர் பிப்ளிக்கல், நம்பி வாங்க. 2வது, வி ஆர் ஸ்பிரிச்சுவல். என்னதான் படிச்சிருந்தாலும் நாங்கள் பேசுறது ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். உங்கள் ப்ரேயர் லைஃப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணோம், நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம். சரியா? பிரீத்திக்கு நான் கேரண்டி மாதிரி. ஆமாம். உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு நாங்கள் மிஸ்கான் கேரண்டி. ஆமாம். உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃபு நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலமாக ஒன்றும் இல்லை, ரிசர்ச் மெத்தடில் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் இருக்கான்னு பாருங்கள். நான் வேணா சேலஞ்ச் பண்ணுறேன்.
சரியா? ஸோ ஸ்பிரிச்சுவலை நல்லா வைப்ரண்ட்டாக உங்களை மாற்றும். ஆவிக்குரிய விதத்தில் உங்களை நல்லா உற்சாகம் உள்ளதாகும். தமிழ்லையும் சொல்லிடுறேன். சரியா? வேதம் வேத வெளிச்சத்தில் தெளிவாக கொண்டு போகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை பலப்படுத்தும். 3வது, வி ஆர் அகாடமிக். கோச்சிக்காதீங்க, இந்த சாம் ஜபதுரை எழுதின புக்கு, தினகரன் ஐயா எழுதின புக்கெலாம் இங்கே வராது. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் தான். ஆனால் நாங்கள் வி ஆர் வெரி மச் அகாடமிக். இப்போ ஒன்றும் இல்லை, ரிசர்ச் மெத்தடாலஜி கோத்தாரி புக் அனுப்பியிருந்தேன் தெரியுமா? அந்த கோத்தாரி புக்கை தான் எல்லா செக்குலர் யூனிவர்சிட்டிலையும் ஏடிஏலையும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதை யாரோ கேட்டிருந்தீங்க, என்ன இவ்வளோ இருக்குன்னு. அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. அந்த புக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரெஷர். அங்கேருந்து க்ளீன் பண்ணுவோம், அங்கேருந்து சில இதை எடுத்து சொல்லுவோம். சரியா? அதனால் ஃபுல் புக்கில் கவர் பண்ண பயந்துடாதீங்க. வி ஆர் அகாடமிக். நாங்கள் எங்களுடைய ப்ரிப்பரேஷன், நாங்கள் அனுப்புகிற புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சாலிடாக எல்லா பைபிள் காலேஜில் லைப்ரரி செல்ஃபில் இருக்கிற புக்கு. உங்களுக்கு நான் இப்போ பர்சனலாக சொல்லிக்கிறேன், எந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு புக்கு வேணும்னு எனக்கு ஒரே ஒரு மெசேஜ் அனுப்புங்க போதும். எல்லாம் பிடிஎஃப்ல இருக்கு. சரியா? த வேர்ல்டு ஹஸ் ஷங்க். உலகம் சின்னது. சரியா? என் ஸ்டூடெண்ட்டே 2-3 பேர் லைப்ரரியே வச்சுருக்கிறான். எங்க மொபைல்லையே. ஸோ அதனால் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் புக்கு இருக்குது. அதனால் புக்கு இல்லைன்னு தயவுசெய்து யார் வாயிலும் வரக்கூடாது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கே கிட்டத்தட்ட நிறைய ஆத்தர்ஸ் எழுதுன ரிசர்ச் மெத்தடாலஜியில் கிட்டத்தட்ட 6-7 புக்கு இருக்குது. சரியா? இன்ட்ரோடக்ஷன் டு த பைபிள்லே கிட்டத்தட்ட 15-20 புக்கு இருக்குது. ஸோ அதனால் புக்ஸுக்கு பஞ்சம் இல்லைங்க. ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், வி ஆர் அகாடமிக். இந்த சப்ஸ்டாண்டர்ட் புக்கு, அந்த கோச்சிக்காதீங்க, இந்த பாஸ்ட் எழுதின புக்கு, அந்த பாஸ்ட் அதெல்லாம் வராது. சாலிடாக அகாடமிக்காக பிஹெச்டி முடிச்சு ஸ்காலர்ஸ் எழுதின இந்த புக்ஸ்லாம் டெஃபினட்டாக நாங்கள் அனுப்பிடுவோம். ரிசர்ச் மெத்தடாலஜி கோத்தாரை அனுப்பியிருக்கோம், அது ஒன்று போதும். சரியா? இனிமேல் நீங்கள் வர்றதுக்கெல்லாம் ஃபேக்கல்ட்டி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் யூ மேக் அ ரிக்வஸ்ட் டு டேவிட் ராஜ், டாக்டர் டேவிட், இல்லைனா யூ கேன் மேக் அ ரிக்வஸ்ட் டு மீ. வி ஆர் அவைலபிள் டு சர்வ் யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நாங்கள் இருக்கிறோம். புக் அனுப்பி வைக்கிறோம். சரியா? ஸோ அகாடமிக்னு சொல்ல வரோம். பிப்ளிக்கல், ஸ்பிரிச்சுவல், அகாடமிக். அகாடமிக்னு என்னது? பாட சம்பந்தமான காரியங்களிலே எங்கள்கிட்ட தரம் இருக்கும், தரமான படிப்பு. சரியா? 4வது, வி ஆர் வெரி ப்ராக்டிக்கல். இந்த காத்துல பேசிட்டு இருக்க மாட்டோம், சிலம்பாடிக்கிற மாதிரி. நடைமுறை வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எப்படி மாறணும், உங்கள் பர்சனல் லைஃப்பில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, சமுதாயத்தில், ஊழியத்தில் என்னென்ன மாற்றம். என்டி சர்வே, ஓடி சர்வேன்னு சும்மா சர்வே மாத்திரம் இல்லை, அதன் மூலமாக உங்கள்கிட்ட என்ன மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் நடைமுறையில், ப்ராக்டிக்கலாக. சரியா? ஸோ இதை டெஃபினட்டாக எல்லாமே சொல்லுவாங்க. யார் சொல்கிறாங்களோ இல்லையோ, ஐ எம் வெரி மச் ப்ராக்டிக்கல். சரியா? ஸோ என்ன தான் நம்ம பைபிள் அப்சர்வ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணி அப்ளிகேஷனில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலன்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, இன்டர்பிரட்டேஷன் வித்தவுட் அப்ளிகேஷன் இஸ் அன் அபார்ஷன். என்னது? என்னதான் விளக்கிட்டு கடைசியில் நம்ம வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணி ப்ராக்டிக்கலாக போடலன்னா குழந்தை பிறந்து செத்துருச்சுன்னு அர்த்தம், அபார்ட் ஆயிடுச்சு. அதனால் ப்ராக்டிக்கலாக இருக்கும் எல்லா ஃபேக்கல்ட்டியும். அதனால தான் சூஸ் பண்ண டாக்டர் டேவிடா சூஸ் பண்ண ஃபேக்கல்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டியில் எங்கே தான் டீச் பண்ணாலும், பாஸ்டாக இருந்தாலும் எல்லாம் ஊழியம் செய்கிறவங்க. தே நோ த கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி. அதனால் காற்றுல பேச மாட்டாங்க, நடைமுறையில் பேசுவாங்க. கடைசியாக வி ஆர் மினிஸ்டீரியல். மினிஸ்டீரியல்னா ஊழியம் செய்ய. அதனால தான் மிஷன் ஓரியன்டாக இருக்கிறோம். உங்களுக்கு டாக்டர் டேவிட் சொல்லியிருப்பார், மிஷன் ஃபீல்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க பிளான் இருக்குது. ஈவன் மிஷனரிஸே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஏன் மிஷனரி பயோகிராஃபிஸ்னே ஒரு சப்ஜெக்ட் நான் போட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி அதே நமக்கு பண்ணுவோம். வி ஆர் மிஷன் ஓரியன்ட், மினிஸ்ட்ரி ஓரியன்ட். மினிஸ்ட்ரினா லோக்கலில் செய்கிறதுங்க. மிஷன்னா நம்ம தூரமாக போய் நம்ம லாங்குவேஜ் அங்கே இருக்காது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்காது, நம்ம ஜனம் இருக்காது, நம்ம கலாச்சாரம் இருக்காது. அப்படி போனால் அதுக்கு பேர் மிஷன். மினிஸ்ட்ரினா அங்கே லோக்கலில் செஞ்சுக்கிறது. சரியா? ஸோ வி ஆர் போத் மினிஸ்டீரியல் அண்ட் மிஷனல். சரியா? அது 5வதாக போட்டேன். ஸோ டெஃபினட்டாக இந்த காலேஜ் மூலமாக இன்னும் நல்லா ஊழியம் செய்யணும். சரியா? அப்படிங்கிற வாஞ்சையை நாங்கள் கொடுப்போங்கிற கேரண்டியை கொடுக்குறேன். இந்த 5ஐயை மறந்துடாதீங்க. என்னுடைய கோர்ஸ் ரிக்குவயர்மெண்ட்டு, ரிசர்ச் மெத்தடாலஜி பற்றி காரியங்களெல்லாம் நான் டே ஆஃப்டர் டுமாரோ, சரியா, ஃப்ரைடே மீட் பண்ணும்போது உங்களுக்கு நான் கிளியர் சொல்லிடுறேன். ஏன்னா சிலபஸ் நான் இங்கிலீஷில் அனுப்புனேன். நான் இங்கிலீஷில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த தமிழில் எனக்கு டைப் படிக்கவும் தெரியாது, அதனால் தமிழ் அனுப்ப முடியாது. அதை தமிழில் மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் வாட்ஸ்அப்பில் போட்டேன். அதை படித்தா எனக்கே சில வார்த்தையெல்லாம் புரியல, ஓப்பனாக பேசிடுறேன். அதனால் பயப்படாதீங்க. ஐயோ என்னடா அது தமிழ்னு. அதை யாரோ நல்ல சீரிய முறையில் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிற தமிழ் அந்த இடத்துல இல்லைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டு தான் உடனே மெசேஜ் பண்ண. கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். நமக்கு புரிகிற தமிழில் உங்களுக்கு நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது
சிலபஸை முதல்ல கிளியர் பண்ணிடுறேன். சரியா? பண்ணிட்டு நம்ம போகலாம். ஓகேங்களா? சரி, போதும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அதனால திருப்பியும் சொல்றேன், பயப்படாதிருங்கள். சரியா? ஆமா. அதனால தைரியமா இருங்க. உங்களுக்கு கூட எல்லா உதவியும் நாங்க செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். என்ன ஒண்ணே ஒண்ணு, நேரம் கொடுக்கணும். ஸ்பேரிங் யுவர் டைம். ஒன்று கிளாஸுக்கு டைம் கொடுக்கணும். இன்னொன்று அசைன்மெண்ட்னு பயந்துடாதீங்க. ரொம்ப சிம்பிளா ஓகே, குறுகிய நேரத்துல செய்யற மாதிரி ஒர்க்கை தான் கொடுப்போம். ஏன்னா 1 மாசத்துக்கு ஒரு சப்ஜெக்ட்டுங்க. இந்த ஒரு சப்ஜெக்டை நாங்க 6 மாசம் செமஸ்டர்ல டீச் பண்றாங்க பைபிள் காலேஜ்ல. உங்களுக்கு 3 மணி நேரத்துல கொடுத்துட்டு உங்களை பிடிச்சி அமுக்கி நிறைய ஒர்க்லாம் கொடுக்க மாட்டோம். நான் கொடுக்குற ஒர்க்கே 2 ஒர்க்கு தான். அதுவும் தமிழ் புக்கை, அதுவும் ஒரு புக்கை படிச்சு அதை நான் என்ன சொல்லிடுறேன். சரியா? ஒரு சின்ன புக்கு நான் அனுப்புவேன் பிடிஎஃப்ல, தமிழ் புக்கு. அதை படிக்கணும், அவ்வளோதான். அப்புறம் நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும். சரியா? நான் தமிழில் உள்ள ஆர்டிக்கல் அனுப்புவேன். அதை படித்து உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் எழுதணும். சரியா? எல்லாம் தமிழில் தான் அனுப்பிடுவோம். ஸோ அதனால் என்னோட சைடை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் சிம்பிளாக, ஏன்னா அடுத்த மாதம் வரும்போது இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது, சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டோம்ல, அதுக்குள்ளே இதை முடிச்சிருங்க. தயவுசெய்து யாரும் பெண்டிங் வச்சுக்கிட்டு போகாதீங்க. சரி? ஆகஸ்ட்டில் முடிக்கிற ரிசர்ச் மெத்தடாலஜி செப்டம்பருக்குள்ளே ஒரு டியூ டேட் கொடுப்போம். அதுக்குள்ளே நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அடுத்ததுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைன்னா பைலிங் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு தான் கஷ்டம். பை த டைம் நீங்கள் மறந்துடுவீங்க. அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே நீங்கள் எழுதலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது என்கிட்ட கேட்கணுன்னா கேளுங்க. என் சைட்லேருந்து நான் சொல்ல வரேன். கர்த்தர் சொல்லிட்டேன். 5 விரல் மாதிரி 5 காரியத்தை மறந்துடாதீங்க. டாக்டர் டேவிட், இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 5ஐயும் நோட் பண்ணிக்கிட்டு நம்ம மிஸ்கானில் ஒரு விரல் மாதிரி ஏதாவது வரைஞ்சி ஏதாவது ஒரு கிரியேட்டிவாக ஒரு படம் ஒன்று போட்டு வைங்க. ஏன்னா இதுதான் ஹோலிஸ்டிக்னு சொல்லுவோம். ஹோலிஸ்டிக்னா எல்லாத்தையும் கவர் பண்ணுற ஒரு மோட்டிவ். இதுதான் மிஸ்கானுக்கு உண்டு. அதனால் டெஃபினட்டாக இதை நிறைவேற ஃபேக்கல்ட்டியாக இருந்து மற்ற எல்லாருமே நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஓவர் டு டாக்டர் டேவிட். பிரைஸ் லார்ட். பாஸ்டர்ட்ட ஏதாவது நீங்கள் சப்ஜெக்ட் ஏதாவது இப்போ சப்ஜெக்ட் பற்றி கேட்க அவசியம் இல்லை. வேணாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய அறிமுகத்தை நான் எல்லாரும் உங்களை பற்றி ஒருத்தர் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட நல்லதுன்னு நினைக்கிறோம். உங்களை அநேகருக்கு, எனக்கு உங்களை அநேகருக்கு தெரியும். பாஸ்டர் மோகன்ராஜுக்கோ பாஸ்டர் கிஜின் கணேஷ்கோ உங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அதை கிளாஸில் போய் டைம் கொடுத்து வேஸ்ட் ஆக்க வேண்டாம்னு சொல்லி இது கொடுத்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் வந்து வேகமாக போயிடுச்சு. 1.5 மணி நேரம் கிட்ட போயிடுச்சுங்க. என்ன பண்ணலாம்? செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வைக்கலாமா? பாஸ்டர், எல்லாரையும் அவங்க பேரு எந்த இதுல அந்த மட்டும் சொல்ல வைங்க வரிசையா. அப்போ ஒன்று செய்யலாம், இப்படி செய்யலாம். நீங்கள் உங்கள் பேர், எந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, என்ன கோர்ஸ் எடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் இதை எங்ககிட்டேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, ஒரு 3 லைன் தான். சட்டுன்னு சொல்லலாமா? ஓகே, எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? என்னுடைய ஸ்க்ரீனில் மேலே பிரின்சி ஜெயவர்னாலன்னு இருக்குது. அங்கேருந்து ஆரம்பிக்கலாமா? சிஸ்டர் பிரின்சி டாப்ல இருந்து வரலாமா? பிரைஸ் லார்ட். அதுக்கு முன்னாடி அவங்க இன்னும் ரெடி ஆகலாம்னு நினைக்கிறேன். சார் கோமதி என்ற ஒரு நேம் போட்டிருக்குது. சார் பிரதர், சரி செல்லும் பிரதர். ஓகே, பிரைஸ் லார்ட். சார் சுதா உங்கள் வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. சார் சுதா, மேரி சுசனா ஃப்ரெண்டு. சரியா கேட்கல. வாய்ஸ் கேட்கல. பிரைஸ் லார்ட். கேக்குதா? இப்போ கேக்குதா? சாரி. இப்பதான் கேக்குது. சார் சுதா, உங்கள் வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொஃபஸர் சூசன்னா, மேரி சூசன்னா அவங்க பைபிள் ஸ்டடியில் இருக்கிறாங்களா? அவங்க வீடியோ ஆன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் ரெக்வஸ்ட் பண்ணேன், வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க ஜஸ்ட் லிங்கில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னைக்கு அவங்க காதில் கேட்டுட்ருக்கோம், அவங்களால பதில் பேச முடியாது. ஸோ உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணிக்காங்க. சீக்கிரம், இப்போ டைம் சுருக்கமாக இருக்குல்ல, எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்க முடிக்கிற நேரம். அதனால்
சரியாக நீங்கள் சொல்லி ஆரம்பிக்கலாம். தாரணி, கிளாரா, நீங்கள் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்களேன். உங்களை பற்றி உங்கள் பேர் நான் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ எந்த ஊர்லேருந்து பண்ணியிருக்கீங்க? இந்த காலேஜ் உங்கள்கிட்ட என்ன நீங்கள் காலேஜில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற காரியத்தை சொன்னீங்கன்னா உதவியாக இருக்கும். என்ன கோர்ஸ் எடுத்துருக்கீங்க? இந்த காலேஜ் மிஷ்கான்லேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? எதற்காக இந்த படிப்பை எடுத்தீங்க அப்படிங்கிற சுருக்கமாக 2 வார்த்தையில் சொல்ல முடியும். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். உங்கள் மைக்கை அன்மியூட் பண்ணிக்கோங்க. தாரணி, கிளாரா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கேட்குது. ப்ரொசீட். ப்ரொசீட் கேட்குது. என் பேர் தரணி. நான் அச்சரப்பாக்கம் ஏஜி சர்ச்சில் பிலீவரா இருக்கேன். இப்போ நான் வந்து எம்டி கோர்ஸ் எடுத்திருக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு இப்போ சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அதிக இடத்துல பண்ணணும், இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். மிஷ்கானில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஸோ இந்த காரியங்களை மிஷ்கான் உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ண எதிர்பார்ங்க. நன்றி. கட்டாயம் கண்டிப்பாங்க நிறைவேறும். பாஸ்டர். ஆமென். பிரைஸ் லார்ட். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். பிரமிளாமா, Thank you, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். நான் வந்து மிஸ்ஸஸ் பிரமிளா தாஸ் பண்ருட்டியில இருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். நான் எம்டிவைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே விமன்ஸ் மத்தியில் செய்துட்ருக்கிற ஊழியங்கள் அது இன்னும் கொஞ்சம் நல்லா, வெறும் டீச்சர்ஸ் தான் இருக்கிறாங்க, ஆனாலும் மற்ற பெண்களுக்கும் அதை போய் சேரணும். அதற்கான அதாவது அவுட்ரீச்சிங் எப்படி வந்து மினிஸ்ட்ரி பண்ணணும், அதில் வந்து எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு இன்ஸ்டிடியூஷன் மூலமாக நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுதா. தேங்க்யூ. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். சிஸ்டர் அனிஷா. ஐ எம் அனிஷா. நான் வந்து சிஎஸ்ஐ கல்லுக்குட்டம் சர்ச், அதாவது நியர் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் இன் டிவினிட்டி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா ஆல்ரெடி நான் சில்ட்ரன், எங்க சர்ச்சில் இருந்து சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, யூத் பிள்ளைங்களுக்கு நான் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். நான் அது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் அது பண்ணிட்டு இருக்கேன். அதுல நான் ஃபீல் பண்ணது, ஆண்டுடைய வார்த்தை நான் இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும். அது இல்லாதனால தான் நிறைய நேரங்கள்ல ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்க முடியல, வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால இன்னும் ஆண்டவர் பற்றி நான் அதிகமா தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இதில் மெயினாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆமென். பிரைஸ் லார்ட். சத்யுலா மேரி. பிரைஸ் லார்ட். செங்கல்பட்டுல இருக்கிறேன். அப்புறம் வந்து இந்த ஆண்டவர் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. கேக்குதா? கேட்குதுமா. அதாவது நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வாய்ஸ் பிரேக் ஆச்சு. இது செங்கல்பட்டு பிரதர். செங்கல்பட்டு. பிரைஸ் லார்ட். தேங்க்யூ. எப்சி. Pastor, praise the Lord, Pastor. பிரைஸ் லார்ட். Princey Jevina. I am Princey Jevina. From மேல்பட்டாம்பாக்கம். மேல்பட்டாம்பாக்கத்துலேருந்து. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுமா. ஹலோ, கேக்குதுமா. எனக்கு கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் சரியா கேட்கலைங்க பாஸ்டர். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அது ஏன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிடுறேன். அடுத்தது வந்து நான் ஒரு பாஸ்டரோட ஒய்ஃப் அண்ட் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம். அதனால இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுக்காக நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். மேல்பட்டங்கிறது வந்து பண்ருட்டி பக்கம் இல்லைங்களா? பண்ருட்டி கிட்ட. பண்ருட்டி பக்கம். பிரைஸ் லார்ட். பட்டாம்பாக்கம். தேங்க்யூமா. பிரைஸ் லார்ட். தேங்க்யூ. எப்சி. சிஸ்டர் எப்சி. பாஸ்டர் மோகன்ராஜ் மருமகள் இருக்கிறாங்க, சொல்லுங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். என்னோட நேம் எப்சி. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஷேரன் குட் நியூஸ் மிஷன் சர்ச் வந்து என்னோட மாமா ஒருத்தையும் சேர்ந்து நடத்துறாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே இருந்து நானும் என் ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். வர்ஷிப், சம்டைம்ஸ் வந்து மெசேஜ் கூட பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நாங்கள் சர்ச்சை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னா, எங்களோட ஜனங்களுக்கு நாங்கள் போதிக்கணும்னா வேதத்தை பத்தி இன்னும் நான் அறிஞ்சுக்கிடணும். ஸோ அதுக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா அமைஞ்சிருக்கு. 2 பேருமே எம்டிவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் மிஸ்கான இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நேர்ல போய் படிக்க முடியல,
யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனா கர்த்தர் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு குடுத்திருக்காரு. இந்த ஆன்லைன் மூலியமாவே படிக்கிறதுக்கு. எல்லா ஸ்டாஃப் மெம்பர்ஸும் ரொம்ப சாஃப்ட்டா இருக்காங்க. எங்களுக்கு ஏத்த மாதிரி எங்களால ஒரு ஒரு டைம் முடியல அப்படின்னாலும், நாங்க வீடியோ அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ளெக்சிபிளா இருக்கு. ஸோ இன்னும் எங்களுக்கு நெறைய வேதத்தின் அறிவையும் இந்த மாதிரி எங்களுக்கு நல்லா கற்றுக் குடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இனியும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம். இந்த வாய்ப்ப குடுத்த கர்த்தருக்கும், இத அவங்க மூலியமா நிறைவேற்ற செஞ்ச டாக்டர் டேவிட் ராஜ் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. அவ்வளவுதான். பிரைஸ் லார்ட். சிஸ்டர் ஜெரி அம்மா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு. என் பேர் வந்து ஜெரி ஜோசபின். நான் ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபஸர். 36 இயர்ஸ் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர்டு. ஐ எம் 70 இயர் ஓல்டு. பை காட் கிரேஸ் இது ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. நான் காலேஜ் முடிச்சப்போ டிகிரி போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்ச உடனே என்னுடைய ஃபாதர் ஒரு பிஷப்பா இருந்தாங்க ஆர்காட் லூத்தரன் சர்ச்சில். அவங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் பிஷப்பா இருந்தவங்க. ஒரு நாள் ப்ரேயர்ல சொன்னாங்க, பிள்ளைகள் யாராவது தியாலஜி படிக்கணும்னா கூட படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அரசரடியில படிக்கலாம்னு சொன்னாங்க. அப்ப நான் அமைதியா உட்கார்ந்துருந்தேன் அந்த நாள்ல. அதுக்கப்புறம் முடித்த உடனே வேலைக்கு போய் செக்குலர் வேர்ல்ட்ல போய் நிறைய அனுபவங்கள், ஆண்டவரை நானே அறிந்து கொண்ட காரிய நேரங்கள், எனக்கு போதித்த நேரங்கள், வேத புஸ்தகத்தை நானே அறிந்து படித்து நிறைய விளக்கம் கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போய் சாப்பிள்ல எடுப்பேன், மாணவர்களுக்கு சொல்லுவேன். நானா அறிந்து கொண்ட காரியங்கள், அநேக காரியங்களை ஆண்டவர் எனக்கு போதித்து கொடுத்தாங்க. இந்த ஒரு வாய்ப்பு வந்து இந்த கொரோனா பீரியட்ல இந்த ஆன்லைன் கிளாஸ் வரும்போது பைபிளை பத்தி அவங்க சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் எனக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி ரொம்ப டைம் நிறைய இருந்துச்சு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தேன். அந்த நேரத்துல பிரதர் ஒரு காலேஜ் இந்த மாதிரி பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கிறோம்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்படியாவது ஜாயின் பண்ணணும்னு நினைத்தேன். அதே போல பிடிஹெச் எம்டி அப்படிலாம் சொன்னாங்க. நான் எனக்கு வந்து பேஸா படிச்சிடணும், பேஸா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிதான் ஆவலா முதல்ல வாட் இஸ் தியாலஜியை வந்து ஆர்டர்லியா படிக்கணும். அழகா பாஸ்டர் கிடியன் ரொம்ப கைண்டா ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க. அந்த இன்ட்ரோடக்ஷன் எங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருக்குது. அவங்க கொடுத்த 5 காரியங்களை நாங்கள் நிச்சயமா ஒரு டிசைன் பண்ணி வைத்துக் கொள்வோம். ஆர்டர்லியா படிக்கணுன்றதுக்காக தான் இந்த தியாலஜி பிடிஹெச் ஜாயின் பண்ணியிருக்கேன். நிச்சயமா ஆண்டவர் வந்து இந்த ஏஜ்ல கூட இன்னும் நல்லா பக்காவா நானே எடுத்து ப்ரிப்பேர் பண்ணதை விட கடவுள் என்ன மாதிரிலாம் நமக்கு வழி நடத்திருக்கிறாரு, பிராக்டிக்கலா எடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பிராக்டிக்கல் பேசிஸ்ல இன்னும் நல்லா ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார்னு விசுவாசித்து மறுபடியும் பிரதர் டேவிடுக்கு உள்ளங்கணிந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ அம்மா. செலின் அம்மா, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. Stotram Pastor. I am Celine Kalaiselvi from Palayam Kottai. நான் டிவைன் பிரசன்ஸ் சர்ச்ல இருந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். எம்டி கோர்ஸ் பண்ண ஆசைப்படுறேன். எனக்கு வந்து இந்த காலேஜில் சேர்றதுக்கு ரொம்ப ஆர்வம். ஏன் அப்படின்னா நிறைய நான் சின்ன வயசுல இருந்தே நான் பிபிஎஸ், யூத் ஃபெலோஷிப்பு, அப்புறம் இப்போ வந்து பெண்களுக்கான ஒரு இதெல்லாம் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் எனக்கு இன்னும் ஆழமா சத்தியத்தை அந்த கோர்வையா கொண்டு போகணும்ன்ற ஆசை எனக்கு அதிகமா இருந்ததுனால இந்த வாய்ப்பை நான் ரொம்ப பிரயோஜனப்படுத்திக்கிறேன். எடுக்க போகிற ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து நீங்க பாஸ்டர் டேவிட் ராஜ் மூலமா நான் இதுல ஜாயின் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஐ தேங்க் டாக்டர் டேவிட் ராஜ் பாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பிரதர் செல்வம். Praise God, Pastor. I am Selvam from Tirunelveli. இந்த கோர்ஸ் டிவைனிட்டி ஜாயின் பண்ணியிருக்கேன், மாஸ்டர் டிவைனிட்டி ஜாயின் பண்ணியிருக்கேன். பைபிளில் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஆர்வம், ப்ளஸ் நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். டேவிட் சார் இந்த மாதிரி கோர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால நல்லா இதில் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். பிரைஸ் லார்ட். அவங்க மிஸ்ஸஸ் அவங்க 2 பேரும் ஸ்கூல்ஸில் செஸ்
பிள்ளைங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. நிறைய ஸ்கூல்ஸில் அவங்க டீச்சராக இருக்கிறாங்க, ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறாங்க. செஸ் அகாடமி வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க சிஸ்டர் வந்து நேஷ்னல் பிளேயர் அவங்க செஸ்ஸில். ஸோ ஒரு நல்ல தீவிரமான இந்து குடும்பத்தில் இருந்து நாங்கள் முதல்ல அவங்க பார்க்கும்போது அவங்க வீட்டில் பெரிய பெரிய ஃபோட்டோஸ் எல்லாமே விக்கிரகங்கள் நிறைய ஃபோட்டோஸ் நிறைய இருக்கும். ஆனால் கர்த்தர் அவங்கள சந்தித்து இன்றைக்கி 2 பேரும் ஊழியம் செய்திருக்கிறாங்க. அவங்களை குறித்து ரொம்ப சந்தோஷம். நம்ம காலேஜில் அவங்க ஜாயின் பண்ணது. அதில் விசேஷம் என்னென்னா, சொல்லுங்க பிரதர். நிறைய சாட்சி சொல்லலாம்னு நினைச்சேன், பட் அதனால சொல்லலை. நான் சுருக்கமாக அதனால தான் உங்களை பற்றி சுருக்கமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த பைபிள் காலேஜை பற்றி நான் வந்து அவங்க பிரதர்கிட்ட சொல்லும்போது அவர் அன்னைக்கு காலையில் நினச்சிருக்கிறாரு, எனக்கு உட்காந்து எனக்கு பைபிளில் எனக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு படிப்பு கிடச்சா நல்லா இருக்குமே. அதாவது நான் சும்மா டைமுக்கு கொஞ்சம் நேரம் பைபிள் வாசிக்கிறோம், அதுக்கப்புறம் அது நம்ம மற்ற காரியங்களாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பைபிளோட சேர்ந்து ஏதோ ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு இதாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு காலையில் பேசியிருக்கிறாரு. ஆண்டு எனக்கு காலையில் உணர்த்தினார். ஆனாலும் சரி, அவங்க காலைல பிஸியாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, லேட் ஈவினிங் தான் கால் பண்ணேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், உடனே ஜாயின் பண்ணிட்டார். வாழ்த்துக்கள் பிரதர் செல்வம், மே காட் பிளஸ் யூ. நம்ம தில பிரதர் ஜபா ஜென்கின் இருக்கிறாங்க, அனிஷாவுடைய ஹஸ்பண்ட். தேங்க்யூ, பிரைஸ் லார்ட். டாக்டர் டேவிட் அவர்கிட்ட சொல்லிருங்க, பைபிளை வந்து படிக்க வச்சிருவேன்னு சொல்லுங்க. ரிசர்ச் மெத்தடாலஜிலே நான் அவங்கள பைபிளை நல்லா படிக்க வச்சிருவேன்னு சொல்லிருங்க. ஆமென், ஆமென். ஒர்க் எல்லாம் பைபிள்ல தான். ஆமா, பிரைஸ் லார்ட். எஸ் ஜென்கின், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். என்னோட நேம் ஜெப ஜென்கின். நான் நாகர்கோயிலேருந்து இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் என்னோட சர்ச்சில் வந்து யூத் மத்தியில் வந்து ஊழியம் செய்துட்டு இருக்கிறேன். ஸோ நான் யூத் மத்தியில் இன்னும் நல்லா ஊழியம் பண்ணணும் அப்படின்னா வேத வசனத்தை நான் இன்னும் தெளிவாக ஆழமாக ஒரு சத்தியத்தையும் தெளிவாக நான் கற்றுக்கணும். ஸோ அந்த ஒரு நோக்கத்தோடு நான் அந்த ஒரு கல்லூரியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நன்றி. பிரைஸ் லார்ட். ப்ரொஃபஸர் கணேசன் மிஸ்ஸஸ் இருக்கிறாங்க. சித்ரா தானம்மா உங்கள் பேர்? ஆமா பாஸ்டர். பிரைஸ் லார்ட். மை நேம் சித்ரா. நான் வந்து ஆக்சுவலி நான் நர்சிங் கோர்ஸ் முடிச்சுட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நான் இஓ மாணவர் ஊழியத்துல என்னோட ஹஸ்பண்டோட நாங்க இணைஞ்சு நாங்க பகுதி நேர ஊழியத்தை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நான் வேதத்தை வந்து பைபிள் நான் வாசித்திருக்கேன், ஒரு 3 தடவை நான் ரீட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லா. இருந்தாலும் ஆண்டவர்களுக்குள்ள அந்த வேதத்தை வந்து இன்னும் நன்கு ஆராய்ந்து கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த எம்டி கோர்ஸ்ல வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Thank you. டாக்டர் டேவிட். எஸ் பாஸ்டர். அந்த சிஸ்டர்ட்ட சொல்லுங்க, நானும் இயூல தான் 10 வருஷம் ஸ்டாஃபா இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். நல்லா தெரியும். வாங்க வாங்க சொல்லி கொடுக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். Thank you. மிஸ்டர் பிரின்சி ஜெயனா சொல்லிட்டாங்க இல்லையா? சார் நியூலா இருந்தாங்க, போயிட்டாங்களோ? சார் நியூலா, பிரைஸ் லார்ட். எஸ், மேலே இருக்கிறாங்க. சார் நியூலா, பிரைஸ் லார்ட். உங்கள் மைக் மியூட்டில் இருக்கு, அன்மியூட் பண்ணிக்கோங்க. பிரைஸ் லார்ட். அம்மா உங்கள் வாய்ஸ் கேட்கல. எங்கள் முகமும் தெரியல, வாய்ஸும் கேட்கல. மைக் மியூட்டில் இருக்குது. வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குமா? அதான் டாக்டர் டேவிட், we need to teach them how to use the mobile. Zoom எப்படி ஆபரேட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே பாஸ்டர், நீங்க ஏதாவது ஹிண்ட் இப்போ உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு கிளிப் கொடுக்க முடியுமா? இல்ல அதாவது அவங்க Zoom ஓபன் பண்றதுக்கு முன்னாடி வால்யூமை நல்லா ஹைல வச்சுக்கணும். உங்க Zoomல ஓபன் பண்ணும்போதே அதுல ஸ்கிரீன்ல வரும் வால்யூம் கண்ட்ரோல். ஆமா, அத வால்யூம் 1. ரெண்டாவது, அவங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கேமராவை ஆன் பண்ணி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கணும். கரெக்டா? இப்ப பாருங்க, நான் பேசும்போது எனக்கு அழகா தெரியுது பாருங்க.
கேமராவை ஃபர்ஸ்ட் இது பண்ணி நம்ம எப்படி தெரியிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் கேமரா ஆஃப் பண்ணிடலாம். ஸோ தட் நம்ம செட்டிங் வந்து நல்லா தெரியும். அதுக்கப்புறம் மற்றவங்க பேசும்போது கம்ப்ளீட்டா மியூட்ல ரெண்டுமே இருக்கணும். வீடியோ ஆடியோ மியூட்ல இருக்கணும். பேசும்போது ரெண்டையுமே ஆன் பண்ணணும். தொட்டுட்டா போதும். தேவையில்லாம நம்ம டச் பண்றது. இன்னொன்னு, இதை பார்த்துட்டே இருக்கும்போது இந்த ஆப்பை கீழே இறக்கிட்டு இன்னொரு ஆப்புக்கு போறது, இதெல்லாம் வந்து வம்பு பண்ணீங்கன்னா பிரச்சனை வரும். இன்னொன்னு, யூஸ் பண்ற மொபைல் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா, நல்ல ஆண்ட்ராய்டுல நல்ல ஸ்டாண்டர்டா உள்ள மொபைல் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட் பிரதர். இப்ப கேக்குதா? பிரைஸ் தி லார்ட், வெரி கிளியர். ஓகே. என் பேர் நியூலா எபனேசர். நான் பண்ருட்டி பக்கத்துல புதுப்பேட்டைங்கிற ஒரு கிராமத்துல இருந்து ஜாயின் பண்ணிருக்கேன். நான் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நான் வந்து என்னுடைய அத்தை, என்னுடைய மாமியார் வந்து இந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் போய் சந்திக்க போவாங்க. அப்ப என்னைய கூப்பிடுவாங்க. நான் சொல்வேன், நான் வேதத்தை பற்றி நான் மக்களுக்கு சொல்லும் பொழுது தெளிவா அதை பத்தி அறிந்து கொள்ளப்படுறதா நான் வந்து என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு மத்தியில வந்து சொல்ல முடியும். அதை வந்து நான் நல்லா தெரிந்து கொள்ளணும், வேதத்துக்குள்ள சத்தியத்தை முழுமையா சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த கோர்ஸ்ல வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென். தேங்க்யூ. சிஸ்டர் சுதா. சிஸ்டர் சுதா, பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் சுதா இருக்கிறீங்களாம்மா? பிரைஸ் தி லார்ட். சார் தாரணி, நீங்கள் சொல்லிட்டீங்களோ, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்களா? சார் தாரணி சொல்லிட்டாங்கல்ல? எஸ், பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் சுதா அவங்க வந்தாங்க, ஓப்பன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்னன்னு தெரில. வேறு யாராவது நீங்கள் சொல்ல வேண்டியிருக்குதா? இங்கே எல்லாம் சொல்லிட்டோமா, இல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்களான்னு தெரில. நம்ம ஆக்சுவலி சோஃபார் 29 + 1 30 ஸ்டூடெண்ட்ஸு வந்து நமக்கு அட்மிஷன் ஆகிருக்கிறாங்க. 30 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருக்குறாங்க இது வரைக்கும். அதில் எம்டிக்கு மட்டும் 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. பிடிஹெச்சுக்கு வந்து 6 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. டிப்ளமோவுக்கு வந்து இது வரைக்கும் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு நிறைய சேரணும். டிப்ளமோவில் ஒரு கம்ஃபர்ட் நம்பர் ஒரு 10 பேர் டிடிஹெச், அவங்க 8th பாஸ் பண்ணாலே போதும். 8th ஃபெயில் ஆர் பாஸ், அவங்கள வந்து நம்ம டிப்ளமோவுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி கொடுத்து அவங்கள டிப்ளமோ வந்து ஜாயின் பண்ண வச்சிடலாம். ஸோ 10th பாஸ் ஆர் ஃபெயில், 8th மேலே ஸோ டிப்ளமோ. அதுக்கப்புறம் பிடிஹெச் ப்ரோக்ராம். ஸோ இந்த 2 ப்ரோக்ராமுக்கும் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஜாயின் பண்ணணும். கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் அவங்களா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் தேடி ஃபோன் பண்ணலாம் முடிஞ்சிருச்சு. அதனால் ஆண்டவர் கொண்டு வராரு. நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணும்போது இன்னும் நிறைய காரியங்களை செய்யலாம். தடை இல்லாமல் நிறைய காரியங்களை செய்யலாம். சரி, கொஞ்சமோ அதிகமோ, கொஞ்சம் பேரை கொண்டாலும் அதிகம் பேரை கொண்டாலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்குறவர் போதுமானவர். நல்லா யுத்தம் கர்த்தருடையது. நம்ம யுத்தத்தில் நிற்கிறோம், யுத்த களத்தில் நிற்கிறோம். அது மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. பாஸ்டர் பாபு பிரசாத் வெரி ஃபஸ்ட் டேல அழகாக சொன்னார், இந்த பைபிள் காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா இது முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடைகள் வரும். இதை பாதியிலே இதை முடிச்சுட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் அப்படியே முன்னாடி வந்து நிற்கும். வாய்ப்பே கிடையாது, என்னால் கன்டினியூ பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை கொண்டு பிசாசு கொண்டு விடுவான், சத்துரு கொண்டு விடுவான். ஆனால் நீங்கள் அதை தைரியமாக எதிர்த்து அதை தாண்டி ஜெயித்து வரணும். நான் அப்படி வந்தேன். இந்த 3 வருஷம் நான் பட்ட எனக்கு வந்த தடைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. வேண்டாம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஊழியத்துக்கே வேண்டாம்ப்பா, பழையபடி வேலைக்கு போயிடுவோம், இது வம்பு அப்படிங்கிற சூழ்நிலை நிறைய வந்தது. ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்க கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார். இன்றைக்கு நம்மளை கொண்டு ஒரு கல்லூரியை ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான செயல். நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல, நான் ஒரு பைபிள் காலேஜ் நம்ம மூலமாக ஆண்டு தொடங்க வைப்பார் அப்படின்ட்டு. ஆசிரியர்கள் கிறிஸ்துவுக்காகங்கிற ஊழியத்தை செய்ய வைத்தார். அந்த ஊழியத்தில் என்னோட ஆரம்ப காலத்திலிருந்து எனக்கு தோள் கொடுத்து உதவி செய்கிற அன்பு என்னுடைய மூத்த சகோதரர்கள், தாய்மார்கள் நம்ம கூட இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் அன்பு சகோதரர்கள் ப்ரொஃபஸர் ஜென்கின்லாம் ஆரம்ப நாட்களிலேருந்து இருக்கிறார். 2016 இருந்து அவர் இருக்கிறார். அதனால் அவர் மறைவாக இருக்கிறார், அவ்வளோ இலை மறைவு காய் மறைவாக இருக்கிறாரு. பட் அவருடைய ஒரு கான்ஸ்டன்ட் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க.
பட் இந்த மனமாக அதை உள்ளபூர்வமாக உணர்வுபூர்வமாக ஆரம்பத்துலேருந்து என் கூட ட்ராவல் பண்ணுறது வந்து ஜெரியம்மாவும் பிரமிளம்மாவும் வந்து அவங்களுடைய உதவி, அவங்களுடைய அர்ப்பணிப்பை என்னால் மறக்க முடியாது. அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டுக்கிறேன். அதை நான் நன்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால் அவங்க ஒரு டீமில் சைன் பண்ணி அவங்க கூட சிஸ்டர் நியூலா உட்பட இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை சிறப்பாக முன்னாடி போகிறாங்க. இப்போ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் அடுத்த ஒரு பரிமாணத்தை கொடுத்துருக்கிற இந்த வேதாகம கல்லூரிங்கிறதுல இதுலேயும் அவங்களுடைய கரங்கள் இருக்கிறது. நான் சொன்ன மாத்திரத்தில் இந்த 2 சகோதரிகள் மாத்திரம் ஃபஸ்ட்டு நீ நான் போட்டியை ஜாயின் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது ரொம்ப ஆச்சரியப்பட விஷயம் என்ன, பாஸ்டர் மோகன்ராஜ் அவங்க தன்னுடைய பிள்ளைகளை வந்து அந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க. இந்த காலேஜ் நீங்கள் 2 ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி. அது ஒரு ஊழியக்காரன் தன் பிள்ளைகளை வந்து ஒரு அவர் வந்து எஸ்ஐபிசியில் படிச்சுட்டு நல்ல ஒரு அமைப்பில் படித்து வந்தாள். அவர் நினச்சா அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ண வச்சுருக்கலாம். அவங்களே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வச்சுருக்காங்க. நாங்கள் சேர்க்கலை. அவங்க இதில் சேருங்க அப்படின்னாங்க. காரணம்னா இந்த காலேஜை குறித்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. கர்த்தர் அவங்களுக்கு தெளிவு கொடுத்தனால நம்ம பிள்ளைகள் இதில் சேர்ந்து படிக்கணும்ன்ட்டு அதில் அதை உற்சாகப்படுத்துனாங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், கட்டாயம் பிள்ளைங்க ஜாயின் பண்ணான்னு விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இப்போ ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஜெபித்து நேரத்தை நம்ம முடிக்கலாம். வெள்ளிக்கிழமை வகுப்புக்கு ஆயத்தமாகுங்க. கரெக்ட் டைமுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி வந்துடுங்க. 6-7 மணினா 7 மணிக்கு பண்ணாங்க. நாங்கள் லிங்க்கை வந்து 6 o'clockலாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருவோம். அதில் சில ஃபஸ்ட் செட்டிங்ஸில் கொஞ்சம் ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். போன தடவை பாஸ்டர் சந்தோஷ், என்னுடைய பையன் பென் இஸ்ரேல் பென் எங்கெல்லாம் கூட இருந்து அவங்க அட்மின் ஒர்க்கெலாம் பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப தெளிவாக இருந்தது. அப்படின்னு கூட எனக்கு இந்த சவுண்டு சிஸ்டம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதை எல்லாம் செட் பண்ணியாச்சு. அடுத்த வாரம் ரொம்ப கிளாரிட்டி கரெக்டாக இருக்கும். இன்னொரு காரியத்தை சொல்ல வர மாதிரி நமக்கு வந்து அகாடமிக் டீனாக வந்து ப்ரொஃபஸர் மேரி சுசன்னா அவங்கள நாங்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்க வந்து இனி உங்களுடைய டைரக்ட் கான்டாக்ட் நீங்கள் அவங்கள்ட்ட எதனால கான்டாக்ட் பண்ணலாம். இந்த அகாடமிக் விஷயமா என்னென்ன காரியங்கள் உண்டோ உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் அவங்க பண்ணுவாங்க. ஸோ மேற்கொண்டு அந்த தகவல்களை வந்து என் மூலமாக நீங்கள் அவங்களும் வந்து இப்போ தான் அவங்க பரிச்சயம் புதுசு தான் இந்த காரியங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து என்னுடைய சப்போர்ட் இருக்கும். நீங்கள் எதுனாலும் டைரெக்டாக என்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நாங்கள் எப்போ நான் 24/7 ராத்திரி 2 மணிக்கு எனக்கு எழுப்பி கூட்டால் கூட உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஸோ வி ஆர் ஃபுல்லி கமிட்டட், டோட்டலி சரண்டர் லைஃப் ஆன்றதுக்காக இந்த ஊழியத்தை கனமான ஊழியத்தை செய்ய முடியும் எங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் அர்ப்பணிப்போடு செய்கிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுத்துருக்குறோம். குடும்பம் ஒப்பு கொடுத்துக்கிறோம். கர்த்தர் எங்களை நம்ம வழிநடத்தி ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. இந்த கல்லூரியில் உங்களுடைய கரங்கள் இருக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷம். தாழ்மையான வேண்டுகோள், உங்கள் நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி நீங்கள் இன்னும் நமக்கு அட்மிஷன்ஸு தேவைப்படுது, நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள ஜாயின் பண்ண வைங்க. அறுப்போ மிகுதி வேலையாட்களோ ரொம்ப கொஞ்சம். அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானை வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. Now Pastor Mohanraj, shall we conclude it? Pastor Gideon Ganeshaya? Okay. Yes. சொல்லுங்க. Shall we conclude, Pastor? ஆமா முடிக்கலாம். Thank you. Praise the Lord. உங்களை செலினம்மா நீங்கள் ஜெபிக்கலாமா? முடிவு ஜெபம் நீங்கள் ஜெபிக்கலாமா? செலினம்மா, செலின் காலை செல்வி. எஸ். உங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த வகுப்பில நாங்க என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், எப்படி கற்றுக்கொள்ள போகிறோம் என்ற பல திகைப்புகளோடு நாங்க வந்து உங்களுடைய பாதத்துல இருக்கும்போதும் தகப்பன் ஒவ்வொரு ஆசிரியர்கள் மூலமாக எங்களுக்கு கற்றுக்கொள்வது எவ்வளவு எளிமையானது, அதை நாங்கள் ஒழுங்கும் கிரமமாய் எப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, அதன்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவரே நாங்களும் உங்களுடைய வேதத்துல அறிவுல வளர்ந்து ஆண்டவரே அநேகருக்கு நாங்கள் அதை எடுத்து சொல்லுகிற பிள்ளைகளாக மாறி உங்களுடைய சமூகத்துக்கு அநேக ஆடுகளை கொண்டு வருகிற மெய்ப்பர்களாக மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எடுக்கிற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களையும் ஆசீர்வதிங்க. இதுல கலந்து கொண்ட ஒவ்வொரு மாணாக்கராய் கலந்து கொண்ட ஒவ்வொரு பெரியவர்களையும் சிறியவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் தாழ்மையோடு ஜெபிக்கும். எல்லாவற்றையும் எங்கள் மீட்பெரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நிமித்தம் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் கர்த்தர் செய்த செய்த பாஸ்டர் மோகன்ராஜ் அவங்க ஆசீர்வாத ஜெபம் கூறி முடிப்பார்கள். Praise the Lord. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஆமென் Thank you. ஆமென் ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. வெள்ளிக்கிழமை வகுப்புக்கு உங்களை ஆவலோடு எதிர்பார்க்குறோம். 6:50க்குலாம் உள்ள நுழைந்துருங்க. நேரம் போதே தெரியாது. பாஸ்டர் யார்ட்டுமே அவங்களுடைய வெரி இன்ட்ரெஸ்டிங்காக போகும். கிளாஸ் போகிறதுக்கு சிரித்து வயிறு வலிக்கும். எல்லாம் ஆயத்தமாக இருந்துக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Thank you. Praise the Lord, Pastor. தேங்க்யூ தேங்க்யூ Thank you, Pastor. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஆல். Thank you.